வணக்கம். 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 இனிய ஸ்மியூல் பிரீசஸ் அன்பர்களுக்கு மாலை வணக்கம். நந்தவனம், the Chamber of Breezers, proudly presents its 27th episode. Why should we vote? நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தரங்கம். வாக்களிப்பது நமது கடமை மட்டுமல்ல, நமது உரிமையும் கூட. இந்நாடு நமக்கு அளித்த இந்த உரிமையை சரியாக பயன்படுத்துவது நமது தலையாய கடமையாகும். அந்நியனுக்கு அடிமையாக இருக்காமல் நாம் விரும்பும் நபர் நம்மை ஆள வேண்டும் என்பதற்காகவே பெற்றது நமது சுதந்திரம். அப்படி பாடுபட்டு பெற்ற உரிமையை பயன்படுத்தாமல் போவது பெரும் தவறாகும். இந்திய ஜனநாயகம் தனது அங்கீகாரத்தை பெற்று செழுமை மிக்க தனது பயணத்தை தொடங்கி 76 ஆண்டுகள் கடந்த போதிலும் அதன் நிறைவான பாதையில் பயணிக்க தனது வாக்கு சதவீதத்தை இன்னும் முழுமையாக்கவில்லை என்றே கூறலாம். நம்மை 5 ஆண்டுகள் யார் ஆளப் போகிறார்கள் என்பதை நிர்ணயித்து வாக்களிப்பது நமது தலையாய கடமை. மற்றும் இந்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடிய வலிமை உள்ள எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்களே. திரையரங்குகள், தொலைக்காட்சிகளில் நம் பொன்னான நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் நம் விரல் நுனியில் எழுத போகும் இந்த தேசத்தின் தீர்ப்பை நாம் ஏன் எழுத மறுக்கிறோம்? நான் சுயமாக உழைக்கிறேன், சாப்பிடுகிறேன், அரசின் உதவி எனக்கு தேவையில்லை என்று சிலரும், வேறு சிலர் நான் தெளிவான முடிவையே எடுத்துவிட்டேன் என்று நினைத்து நோட்டாவை நாடுவதும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுவதற்கே சமம். திறமையான நியாயமான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவர்கள் திறமையை ஊக்குவிப்பதும் மக்கள் பணி செய்கின்ற சேவகர்களை அடையாளப்படுத்துவதும் நமது இன்றியமையாத கடமையாகும். இன்று வாக்களிக்காமல் இருந்துவிட்டு நாளை சாலை சரியில்லை, சாக்கடை சரியில்லை என்ற புலம்பல்கள் தேவையா? ஆகையால் வாக்களியுங்கள். உங்கள் கடமை வாக்களிப்பது. ஏப்ரல் 19 கட்டாயமாக உங்கள் வாக்குச்சாவடியில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து திறமையானவர்களை அடையாளப்படுத்துங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியை என்னுடன் பகிர்ந்து அளிக்க நமது ஃபவுண்டர் திரு மணிமாதவன் அவர்களை நந்தவனத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். தேர்தல் திருவிழா 2024 ஏப்ரல் 19 ஆரம்பித்து 7 கட்டங்களாக பல மாநிலங்களிலும் நம்முடைய மக்களவைக்கான தேர்தல் விமர்சையான முறையிலே நடைபெற்று இந்திய தேர்தல் ஆணையம் அட்டவணை வெளியிட்டு ஒவ்வொரு மாநிலங்களிலும் தங்கள் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து ஒரு திருவிழா போல இந்த தேர்தல் பணி முழு வீச்சிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நான் நம்முடைய ஸ்மியூல் பிரீசஸ் அன்பர்களுக்கு, முக்கியமா இந்த நந்தவனத்தில் நம்முடன் இணைந்து நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த நந்தவனத்துல இந்த எலெக்ஷன் பத்தி நம்ம பேசுறது எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவான நிலைப்பாடு என்றைக்குமே நாம் பிரச்சாரமாகவோ வேறு வடிவத்திலோ ஒரு பொழுதும் எடுத்தது கிடையாது. அப்ப இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக மட்டுமே இந்த 2 மணி நேரம் செல்ல போகிறது. ஏன் ஓட்டளிக்கணும்? நம்முடைய வலிமையான ஆயுதமாக இந்த ஓட்டை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஏன் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்முடைய திருமதி ராதா வெங்கடேசன் அழகா சொன்னாங்க. நம்முடைய பணி
இன்றைக்கு நம்முடன் இணையக்கூடிய நம்முடைய விருந்தினர்கள், நம்முடைய உறுப்பினர்கள் அனைவருமே இதை மனதிலே கொண்டு தங்களுடைய கருத்துக்களை ஆழமாகவும் நிச்சயம் அனைவருடைய மனதிலே பதியும்படியாகவும் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு மனதளவிலே முழுமையாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை நடத்தணும்னா எவ்வளவு பொருட்செலவு, எத்தனை பூத்துக்கள் தேவை, எத்தனை அந்த பூத்திலே அந்த பணியாளர்களை நியமிக்க வேண்டும், நம்முடைய ஜனநாயக நாட்டில் உள்ள மக்கள் தொகை கணக்கில எத்தனை வாக்காளர்கள், எத்தனை தொகுதிகள், அத்தனைக்குமான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தை நாம் நிச்சயம் ஆச்சரியத்தோடு மற்றவர்கள் பார்ப்பதை போல பார்த்து வாழ்த்துகிறோம். முழுமையான முறையில சட்டம் ஒழுங்குக்கு சீர்கேடு வந்துவிடாமல் அமைதியான முறையிலே ஒவ்வொரு முறையும் இந்தியாவிலே இந்த தேர்தல் நடக்கிறது. இந்த முறையும் கண்டிப்பாக நம்முடைய மக்கள் அமைதியான முறையில தங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றுவார்கள் என்ற நம்பிக்கை என்னை போல ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. சொன்னதை போல 1 மில்லியன் பூத் காஷ்மீரிலே தொடங்கி கன்னியாகுமரி வரையும் 1 மில்லியன் பூத்திற்கு பணியாளர்களாக கிட்டத்தட்ட 15 மில்லியன் பணியாளர்கள் தேர்தல் குழு உள்ளே அங்கே வாக்குச்சீட்டுகளை எடுத்து கொடுப்பதிலாக இருக்கட்டும், சரிபார்த்து கையிலே விரல் நுனியிலே மையை இடுவதிலாகட்டும், பணியாளர்களாக அங்க காவல்துறையாக இருக்கட்டும், அத்தனையுமாக 15 மில்லியன் மொத்தமாக. ஓட்டு போடுபவர்களை பார்த்தால் நம்முடைய ஜனத்தொகையிலே கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதற்கான பொருட்செலவு கிட்டத்தட்ட $10 பில்லியன் என்று கணக்கிட்டு இருக்கிறார்கள். இப்படி அதிக பொருட்செலவுல அதிகமான மக்களுடைய பாதுகாப்பை கருதி இப்படி நடத்துகின்ற இந்த தேர்தலானது ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாக, அதுவும் சேஃபான திருவிழாவாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய நாடாக நம்முடைய இந்திய நாடு இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. நான் கேட்டுட்டு இருந்தேன் என்னுடைய நண்பர்கிட்ட, நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு கேட்டேன் போன எலெக்ஷன்ல. போடலைங்க அப்படின்னாரு. ஒரு ஓட்டு தர என்ன ஆயிர போகுது, பரவாயில்ல அப்படின்னாரு. ஒரு ஓட்டு தாங்க நான் போடல, இப்ப என்ன பிரமாதமா இதுல ஆயிர போகுது. என் பக்கத்தில் இருந்த என்னுடைய நண்பர் அவர் சொன்ன பதில் நிச்சயம் என்னை போல உங்களையும் வியப்பில் ஆழ்த்தும் என்பதுல சந்தேகம் இல்லை. அவர் சொன்னாரு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நமக்கு சென்ற தேர்தலிலே ஒரு மாநிலத்துல ஒரு தலைவர் பெற்ற வாக்கு, அவர் சார்ந்திருக்கிற கட்சி அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் பலம் பொருந்திய அந்த கட்சியாக இந்த மாநிலத்தின் ஆட்சியில் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய கட்சியாக உருவெடுத்து வருகின்ற வேளையில அவருக்கும் அவரை எதிர்த்து போட்டிட்ட நபருக்கும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் இவர் தோல்வியை தழுவுகிறார். ஒருவேளை இவர் ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே வென்றிருந்தால் அவரே முதலமைச்சர். விஷயம் என்னன்னா, அவர் வீட்டிலே 2 பேர் ஓட்டு போடல. ஒருவேளை அவர் வீட்டுல இருக்கிற 2 நபர்கள் ஓட்டு போட்டிருந்தால் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் முதலமைச்சராகக்கூடிய அந்த சான்ஸ் அவருக்கு இல்லாமல் போயிடுது. இந்த ஒரு ஓட்டுங்கிறது எப்படி, நம் ஒவ்வொருவருடைய கையிலே விழுகின்ற அந்த மையம், அந்த வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டுன்றதை விட இந்த பேலட் மெஷின் இவிஎம்ல அதை அழுத்துகின்ற அந்த பவர்ஃபுல் ஓட்டாக மாறும் பொழுது அந்த ஒவ்வொரு ஓட்டுமே நமக்கான அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொருவரும் ஓட்டு போடணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றோம். இவ்வளவுக்கு வெயில் நேரமாக இருக்கலாம், பரவாயில்ல. நம்மை விட மோசமான வானிலை இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் அஸ்ஸாமாக இருக்கட்டும், அதிக வெப்பநிலை இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மற்ற மாநிலங்களில் மக்கள் வயதானவர்கள் கூட அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக செல்கிறார்கள் என்றால், நாம் ஒவ்வொருவரும் ஏப்ரல் 19 நினைவிலை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏப்ரல் 19 மறவாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று நம் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. அதை வலியுறுத்தி ஒரு பாடல், ஒரு அழகிய பாடல்.
அதை பாடிய நமக்காக அளித்திருப்பவர்கள் நமது திரு மணிமாதவனும் திரு எல் பாஸ்கர் அவர்களும். இந்த சந்தர்ப்பத்துல ஒரே ஒரு விஷயம், இந்த பாடலை வரிகளை எழுதியது யார்? பாடல் வரிகளை எழுதி இயக்கியது நமது பவுண்டர் திரு மணிமாதவன். இந்த பாடலை மனதிலே தோன்றியது, இதை அப்லோட் செய்து பாடினால் நன்றா இருக்குமே என்று நண்பர் கண்ணன் ராதாகிருஷ்ணனை அணுகி அவரும் அதை அப்லோட் செய்திருக்கிறார் நமக்காக, பிரீசருக்காக பிரத்யேகமாக. என்னுடன் இணைந்து பாடியிருப்பது நண்பர் எல் பாஸ்கர். போடுங்க. ஏப்ரல் 19 தம்பி, அட ஏப்ரல் 19 தம்பி, ஏப்ரல் 19 தம்பி, தவறாமல் நாமும் வாக்களிப்போமே. சொம்பல் தகத்து நீயும் வாக்களிப்பாயே, உன் சொம்பல் தகத்து நீயும் வாக்களிப்பாயே. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். ஏப்ரல் 19 தம்பி, தவறாமல் நாமும் வாக்களிப்போமே. நாளைய நாட்டின் தலைவனை நீயே தேர்ந்தெடுப்பாயே, வாக்களித்து உனக்கெனவர் சரித்திரமே எழுதும் காலம் ஒன்று உன்னால் முடியும், அட உன்னால் முடியும். ஆஹா, ஏப்ரல் 19 தம்பி, தவறாமல் நாம் வாக்களிப்போமே. பார்போற்றும் நாட்டில் ஏற்றங்கள் காண உன் போல யாரும் உயர்வில்லையே. மனசாட்சி கொண்டு மாறாமல் நாளும் மக்களாய் சேர்ந்து வாக்களிப்போமே. மனதினில் உறுதி கொள்வோம், விரலினில் மையை கொள்வோம், சவடி கூத்திலே சாதனை காண்போம். வேதனையும் தீரட்டுமே, சாதனையும் புரிந்திடவே, வேதனை தீரட்டும் இங்கு சாதனையும் புரிந்திடவே. வீட்டோடு முடங்காமல் வாக்குகளை செலுத்திடலாம். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும். ஏப்ரல் 19 தம்பி, நீ வாக்குகளை சேர்த்திடு தம்பி. பேர் சொல்லும் பிள்ளை பாரிங்கு உண்டு, ஊர் கூடி நாமும் ஓட்டளிப்போம். ஊழல்களில்லா பாரதம் இதுதானே, பாரிங்கும் நாமே பறைசாற்றுவோம். வேதனை தீரட்டுமே, சாதனை புரிந்திடவே, செயல்திறன் வேட்பாளரை தேர்ந்தே எடுப்போம். வானம் நம் கைகளில் உண்டு, ஞானம் நம் நெஞ்சினில் உண்டு. வானம் நம் கைகளில் உண்டு, ஞானம் நம் நெஞ்சினில் உண்டு. யாரே என்று எண்ணாமல் நல்லோர் கூட்டளிப்போமா. கசம தமத நிதனி மம மம கஜ மம மம தம தத தத நித நினி நினி சகச நித 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 மத நித 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 மசக. உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும். ஆஹா, ஏப்ரல் 19 தானே, தவறாமல் நாம் வாக்களிப்போமே. சோம்பல் தகர்த்து நீயும் வாக்களிப்பாயே, உன் சோம்பல் தகர்த்து நீயும் வாக்களிப்பாயே.
எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். ஏப்ரல் 19 தானே தவறாமல் நாம் வாக்களிப்போமே. ஜெயஹிந்த். அருமை அருமை. ரொம்ப என்ன சொல்றது, அருமையான வரிகள். ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த வரிகளை பார்த்த உடனே ஒரு உத்வேகம் வந்திருக்கும். இப்பவே கிளம்பிடுவாங்க எல்லாரும் நினைக்கிறேன். நானு ஓட்டு போறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. நான் யார கிளம்புவாங்கன்னு சொல்றேன்னா, அடுத்த கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க, வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க, இங்கேருந்து பூனா போகணும் இல்ல டெல்லி போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளோட இந்த பாட்டை கேட்ட உடனே ஐயோ நம்ம நிச்சயமா இன்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே பிளைட்டை பிடிச்சு கிளம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சரிதான். இன்னும் ஒரு 2-3 தினங்களே இருக்கு. வெள்ளிக்கிழமை நமக்கு வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய ஒரு நாள். இதுல நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்முடைய வாக்காளர் பட்டியல் நம்முடைய பெயர் இருக்கிறதான்னு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும். அதை முன்னரே தெரிந்து கொண்டு எந்த பூத்து, இதற்கான விரிவான ஏற்பாடுகளை நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் அழகா பண்ணிருக்காங்க. தெரியாதவர்களுக்கு தெரிந்திருக்கும் அனைவருக்கும். இருந்தாலும் ஒரு வார்த்தை, இபிஐசின்னு சொல்லிட்டு உங்களுடைய எலக்டர்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டுல ஒரு நம்பர் இருக்கும். நீ போர்ட்டல் போயிட்டு இபிஐசியில உங்களுடைய நம்பர் அந்த இடின்னு போட்டுட்டு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் அடிச்சிங்கனாலே சில விவரங்களை அதுல கேட்கும். பெயருடன் உங்களுக்கு எந்த பூத்துல அலாட் ஆயிருக்கு, வார்டு நம்பரு, எந்த கான்ஸ்டிடியூன்சி, எல்லா விவரங்களுமே அதுல இருக்கும். அதை காப்பி எடுத்துட்டு போய் நீங்க காமித்தாலே நிச்சயம் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும். இன்னொரு விவரங்களும் இருக்கு. என்னன்னா, சில பேருக்கு இந்த பூத் ஸ்லிப்ன்றது கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஐயோ எனக்கு அப்பனா இல்லையா ஓட்டு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அவங்க தன்னோட ஆதார் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி இருந்தா போதும். அதை எடுத்துட்டு போய் சேலஞ்ச் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது ஃபார்ம் 49 அப்படிங்கிற ஃபார்மை அவங்களே கொடுக்குறாங்களாம் பூத் ஸ்லிப்ல, அந்த இதுலயே பூத்லயே. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாக்கா ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போனாலே டெஃபினட்டா ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ வந்திருக்கு. சோ அதையும் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லலான் இருக்கோம். அதனால யாருமே பூத் ஸ்லிப் இல்ல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். பூத் ஸ்லிப் வரலன்னாலும் நீங்க கண்டிப்பா போய் வாக்களிக்கலாம். சேலஞ்ச் ஓட் இஸ் தேர். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமாக இன்னைக்கு இங்க சொல்லணும்னு நினைச்சேன். பூத் ஸ்லிப் இருக்கு சொல்லிட்டு ஓட்டு அளிக்கிறது ஸ்லிப் ஆயிராதீங்கிறதுக்காக சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. சேலஞ்ச் பண்ணி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வர. ஆமா, சூப்பர் சூப்பர். இது ஒரு தகவல். கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸா காமிச்சு எனக்கு பூத் ஸ்லிப் வரலையே நான் எப்படி போகுதுங்கிற கவலையே தேவையில்லை. சில ஆவணங்களை கரெக்டாக போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அதுல ஒன்று இருந்தால் கூட போதும். நிச்சயம் அங்க சரிபார்க்கின்ற பணியில நான் ஏற்கனவே சொல்றது போல 15 மில்லியன் பீப்புள் அதுக்காக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருவரும் அந்த கடமையாக பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக உதவி புரிவாருங்கிற சந்தேகம் இல்லை. சோ 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நிச்சயம் எலெக்ஷன் கமிஷன்ல இந்த இபிஐசி கார்டு வச்சிருப்பாங்க. அதை வாங்கி கொண்டு தவறாமல் உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லி மாதிரி ஓட்டை செலுத்து தம்பின்னு சொல்லி தம்பிகளுக்கும் தங்கைகளுக்குமான ஒரு அவேர்னஸ் பாட்டாகத்தான் இதை மனதில் வைத்திருந்தோம். நண்பர் எல் பாஸ்கருக்கும் அதை அழகாக ஸ்மியூலிலே பதிவேற்றம் செய்த கண்ணன் ராதாகிருஷ்ணனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நந்தவனம் குழு சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி இந்த பாடலுக்காக. இப்பொழுது நம்ம இந்த அடுத்த கட்டத்துக்கு இப்ப நம்மளுடைய ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒருத்தரையா நம்ம இப்போ நம்மளுடைய ஸ்டேஜுக்கு கொண்டு வர போறோம். முதலாவதாக நமது ஃபவுண்டர் திருமதி GeethaRaghu. வணக்கம் 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 வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு தரமும் ராதாவும் திரு மணிமாதவனும் ராதா வெங்கடேசனும் திரு மணிமாதவனும் அவ்வளவு முயற்சி எடுத்து ஒவ்வொரு இடமாக சென்று அவங்கள பிரத்யேகமானவர்களை நம்ம இன்டர்வியூ பண்ணி அதற்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம
இந்த நந்தவனத்துல கொடுக்கறதுல அவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. அதனால இந்த வாரம் யாரோ, அடுத்த வாரம் யாரோ, அடுத்த வாரம் யாரோ என்று நம்ம வந்து ஆச்சரியமாக நாம் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. ஒரே ஒரு அடுத்த பார்ட்டிசிபென்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். அவங்க ஏதோ ஒரே ஒருன்னு சொன்னாங்க, அதை முடிச்சுக்கிட்டோம். சொல்லுங்க. இப்போது வேண்டாம், எனது டைம் வரும்போது அப்ப நான் பேசுறேன். அடுத்த பார்ட்டிசிபென்ட் திருமதி ஹேமலதா சேஷாத்ரி அவர்கள். இவரை பற்றி ஒரு வணக்கம். திருமதி ஹேமலதா சேஷாத்ரி அவர்களை நந்தவனம் வருக வருக என்று வரவேற்கிறது. அவரை பற்றி ஒரு சில வரிகள். மிஸ்ஸஸ் ஹேமலதா சேஷாத்ரி. She is educated in Delhi, worked as a social science HOD in PSBB, Nungambakam branch for more than 27 years, and she became a principal of PSBB Millennium School, Coimbatore from 2010 to 2012. She is the head of the examiner for the subject, and she astonished. Sorry, 1 minute. She has published some books and all. We will ask her. She will tell about all those what all the things she made in her career. That and all we will ask her. And one more thing, she has conducted many workshops workshops also. So I just want to ask Mrs. Hemalatha to tell about her and about her career. வணக்கம். உங்கள் பாட்டு very interesting and thank you. Yes, voting ரொம்ப முக்கியங்கிறது என்னோட personal experience சொல்ல விரும்புறேன். Before I introduce myself, 1977 21 வயசு தான் நல்லா இருக்கு. நம்ம காலத்துல ஓட் நம்ம கிடைச்சது 18 ராஜீவ் காந்தி பண்ணார். 1977ல எமர்ஜென்சி முடிஞ்சு இந்திரா காந்தி கால் ஃபார் எலெக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட். நான் டெல்லியில இருந்தேன். So I cast my first vote there in Delhi as soon as emergency got over, and it was with great enthusiasm we welcomed the results at that time. We all know what happened. So it's very important to cast one's vote. நான் படிச்சதெல்லாம் டெல்லி, அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் பம்பாய் போயிட்டு திருப்பியும் டெல்லி வந்துட்டு அப்புறம் மெட்ராஸ் ரீலொகேட் பண்ணிட்டேன் 1983ல. அப்பல இருந்து 2010 PSBBல மிஸ்ஸஸ் YGP தான் நான் வேலை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 2010ல கோயம்புத்தூருக்கு PSBB மில்லேனியம் ஸ்கூலுக்கு பிரின்சிபலா வந்து 2 வருஷம் முன்னாடி தான் ரிட்டையர் ஆனேன். So it has been nearly 40 years of experience as a teacher in social studies. So I definitely understand the importance of casting one's vote. That's very, very relevant. More relevant in days to come. I have, of course, authored a series of books for Orient Blackstone, which is still in the market. And I have conducted workshops. That is all about myself. Very nice. Very nice. Thank you, ma'am. நீங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒர்க்ஷாப் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்றீங்களா இல்ல வெளியில இருக்கக்கூடிய ஜெனரல் பப்ளிக்கும் பண்றீங்களா? டீச்சர்ஸ்க்காக பண்ணேன். நான் டீச்சரா இருக்கச்ச, பிரின்சிபலா இருக்கச்ச டீச்சர்ஸ்க்காக பண்ணேன். And CBSE-க்காக ஒர்க்ஷாப். It's all related to education. Train the teachers மாதிரி அந்த மாதிரி ஒர்க்ஷாப்பா? ஆமா, training the teachers. நீங்க ஒர்க்ஷாப் கண்டக்ட் பண்ணதுனால ஒரே ஒரு இந்த சப்ஜெக்ட் இந்த ஒர்க்ஷாப் மாதிரியே வச்சு அசைன்மெண்ட் ஒரே ஒரு சின்ன கேள்வி, ஒவ்வொரு பாமரனுக்குமான கேள்வியாக இந்த பாமரன் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த ஓட்டை பொறுத்தவரை மகளிருக்கான இம்பார்ட்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி எஜுகேட்டட் நிறைய டிவிஷன்ஸ், எஜுகேட்டட் மாஸ்க், எலைட் பீப்புள், புவர் பீப்புள், ஒர்க்கிங் கேட்டகரி, இப்படி அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் 18+ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்கள அனைவருமே ஓட்டளிக்க வேண்டியது கடமை, உரிமைங்கிறது சொன்னாலும் அன்எஜுகேட்டட் பீப்புள் அவங்க எப்படி ஓட்டளிக்கிறாங்க, எஜுகேட்டட் மாஸ்க்கு அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். இந்த ஆளு நல்ல ஆளு நம்ம கான்ஸ்டியன்சி இருக்காரு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு நம்ம கான்ஸ்டியன்சியில நிறைய பண்றாரு, இவருக்கு ஓட்டளிக்கலாம் அப்படின்னு தெரியும். பட் இது எல்லாமே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த உழைக்கின்ற வர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
அவங்க கிட்ட எப்படி இந்த ஒரு கான்பிடன்ஸ் இன்ஸ்டில் பண்ணி ஓட்டளிக்கிறாங்கிறத பத்தி ஏதாவது 2 லைன் சொல்லுங்களேன். இப்போ எலெக்ஷனுக்கு நிக்கிறவங்க கிராமங்கள்லாம் பாக்குறீங்கன்னா, இல்ல செமி அர்பன் ஏரியாஸ்ல பாக்குறீங்கன்னா, கட்டாயம் அவங்க வீட்டு வரைக்கும் போய் நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் எங்க அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்றாங்க. and they try to reach to the masses. See, அவங்க வந்து அவங்க படிக்கல, அவங்களுக்கு தெரியல நினைக்க கூடாது. ஏன்னா இது வந்து மீறி இருக்கிறது. அது வந்து ஒரு காமன் சென்ஸ். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல காமன் சென்ஸ் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவங்க இவங்க, இந்த சரியில்லை. வீட்டுல வேலை பாக்குறவங்களே சொல்லாங்க, அம்மா அவங்க எல்லாம் சரியில்லைங்கம்மா, அவங்க அப்படி இல்லை, இவங்க நல்லா உழைக்கிறாங்க பண்றாங்க. ஏன்னா மனிதனுக்கு தெரியும் யார் நம்மளை ஏமாத்துறாங்க, யார் ஏமாத்தல, யார் நல்லவங்க, யாரு நாட்டுக்கு நல்லது பண்றாங்க, யார் எனக்கு நல்லது பண்றாங்க. இப்ப பாருங்களேன், நம்ம நாட்டுல 250 கோடி மேல ஐ திங்க் வி ஹேவ் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து பெரிய விஷயம். டெமோக்ரஸி ஹஸ் காட் டு தி கிராஸ் ரூட் லெவல். நேத்திக்கு தான் எஸ்வை குரேஷி கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து டெலிவிஷன்ல பேசினார். அவர் சொன்னார், we should be proud as Indians that we are able to conduct the largest election in the whole world, and most importantly நீங்க சொல்ற மாதிரி முதல்ல by and large safe and sensible நடக்கும். by and large ஒரு 2 பாக்கெட்ஸ்ல நிச்சயம் இருக்கும். இவ்வளவு பெரிய நாட்டுல நான் எப்பவுமே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கேன், 11 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கேன் ஃபிட் இன்டு இந்தியா ஜியோகிராபிக்கலி. சோ நம்ம ப்ராப்ளம் வேற, அவங்க ப்ராப்ளம்லாம் வேற. அவங்க நம்மள கம்பேரே பண்ண முடியாது, நம்ம நம்மளோட தான் கம்பேர் பண்ணிக்கணும். அந்த விதத்துல இந்தியால எலெக்ஷன் ஹஸ் பீன் எக்ஸலன்ட். குத்தமே சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு வீட்டிலேயே நம்மளால ஒண்ணும் சாதிக்க முடியாது, நாட்டுல இவ்வளவு பெரிய இடத்துல எலெக்ஷன் வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய காரியம். நம்ம சும்மா உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம். கிரிட்டிசைசம் இஸ் ஈஸி, பட் நடத்துறவங்க தான் பார்க்கணும். நீங்க அதுவும் சொன்ன மாதிரி எவ்வளவு கோடி செலவழிக்கிறோம். எங்க அஸ்ஸாம்ல மிந்தியெல்லாம் ஒரு ஓட்டுக்காக எலெக்ஷன் கமிஷன் அவங்க போவாங்க, நடந்து மேல ஏறி குதிரையில ஏறி போயிட்டு ஓட்டு போட்டுவாங்க. Yeah, very nice. And one more, அடுத்த participant நாளைக்கு அவங்க தான் புத்தகம் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கே, அதாவது பாமர ஜனங்களுக்கும் புரியற மாதிரி அவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க. நன்றி மேடம், நன்றி, அருமை. இருங்க ஒரே நிமிஷம், நீங்க அப்படியே இருங்க. நான் அடுத்த பார்ட்டிசிபென்ட் ஐ வில் ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ். தென் ஒன் மோர், மிஸ்டர் ராம்குமார் ஐயப்பஸ். நமஸ்காரம். Since we have some restricted. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வெல்கம் டு நந்தவனம். மிஸ்ஸஸ் ஹேமலதாக்கு இவரை பத்தி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. திரு ராம்குமார் ஐஎஃப்எஸ் அவர்கள் நம்முடைய இந்தியாவில இருக்கக்கூடிய அந்த ஐஎஃப்எஸ் சொல்லக்கூடிய அரசு பணிகளை பல இடங்களிலே தன்னுடைய கடினமான உழைப்பினால நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். அவர் நம்முடைய குழுவில, அதுவும் முக்கியமான இந்த தேர்தல் டயத்துல வந்து அவருடைய இன்புட் நமக்கு கிடைக்கிறது நிச்சயம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. அவர்கிட்ட நிறைய தகவல்களை பெறலாம். ஓவர் டு மிஸ்ஸஸ் ராதா. நன்றி. நான் இன்னொன்னு இந்த நேரத்துல மேடம்க்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நானும் டெல்லியில தான் படிச்சேன். வெரி நைஸ். நான் படிச்சது எம்இஏ, நம்ம பள்ளிக்கூடம் பெரிய, அதுக்கு பேர் டிடிஇ. டிடிஏ தான் என் வைஃபும் டிடிஏ தான் படிச்சா. நான் படிச்சது கரோல்பான். அவ வந்து லட்சுமண நகர். நான் வந்து பேசிக் ஹானர்ஸ் ஜுவாலஜி அண்ட் எம்எஸ்சி வந்து ஹன்ஸ்ராஜ் காலேஜ்ல படிச்சேன். ஓகே, நான் வந்து பிஏ ஹிஸ்டரி லேடி ஸ்ரீராம், எம்ஏ ஹிஸ்டரி மச் மெலைன்ட் ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி. ஓகே, நைஸ் டு மீட் யூ மேம். இந்த இரண்டு ஸ்காலர்ஸ் இருக்கறனால ஒரே ஒரு கிரிட்டிக்கல் क्वेश्चन நான் கேக்குறேன். ஐயோ, நம்ம ஏற்கனவே பேசினது போக ஒரு எலெக்ஷனுடைய டர்ன் அவுட் வந்து இந்த மாதிரி இல்லிட்ரேட் பீப்புள்னால சம்டைம்ஸ் வந்து கூடிருது. படிக்கின்ற ஆட்களுடைய அந்த ஓட்டளிக்கக்கூடிய வருகை ரொம்ப கம்மியா இருக்கிறது ஒவ்வொரு வருடத்திலும் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான தகவல். இதை எப்படி பாக்குறீங்க? 2 பேருமே ஒவ்வொருத்தரா நீங்க சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்தது 2019 வரைக்கும். அதுக்கப்புறம் கடந்த 5 வருடங்கள்ல டிவியை விட்டுருங்க, சோசியல் மீடியா எடுத்துட்டீங்கன்னா, சாதாரண வில்லேஜுக்கு போனீங்கன்னா அந்த பசங்க 2வது 3வது படிக்கிற பசங்க அந்த போனை வச்சுட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. வாட்ஸ்அப்ல இருந்து எவ்ரிதிங் தே நோ. அதனால இப்ப வந்து the reach is tremendous and we are expecting இது வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அண்ட் ஆல்சோ த கேண்டிடேட்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங். அண்ட் இப்போ நீங்க பண்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இதுவே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேஷன். இதுவே பெரிய விஷயம். இந்த வருஷம் பாருங்க, the vote percentage would be much more than previous years. நல்ல நியூஸ் தான். ஆனா அந்த 2வது 3வது படிக்கிற பசங்க கையில போன் வச்சுட்டு பாக்குறாங்க, அவங்களுக்கு சூப்பர்விஷன் ரொம்ப முக்கியம். ஆமாமா, அது அது வந்து அது வந்து நம்ம யாருமே அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அதுக்கு வந்து there is no limit இல்ல for ஐ that. காட் யுவர் பாயிண்ட். உங்களுடைய பாயிண்ட் புரியுது எனக்கு. Yeah, அந்த yeah, சோஷியல் மீடியாவோட ரீச் அந்த சின்ன வயசுல இருந்து வர்றதுனால என்ன ஆமா. நடக்குது தன்னை சுத்தி Alarming அப்படிங்கறத right. நல்ல விஷயமாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறது. Opportunity they are getting. மேடம், Yes. மேடம், கேன் யூ கிவ் யுவர் இன்புட் இன் திஸ்? Yeah. கட்டாயமாக. ஐ ஒன்லி ஹோப் இவர் சொல்றது நான் உண்மையாக ஆகணும் தான் நான் விரும்புறேன். ஆனா என்னோட Exactly. பாயிண்ட் என்னன்னா, சோசியல் மீடியா ரீச் நிறைய இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் ட்விட்டர்லாம், அவங்க எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாரும் பண்றாங்க. ஆனா அதோட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் இஸ் இட் டிரான்ஸ்லேட்டிங் இன்டு கமிங் டு தி பூத் டு வோட்? அதுதான் பிக் क्वेश्चन மார்க். ஏன்னா நம்ம பாக்குறோம் அர்பன் எலிட் வந்து அது ஜாலியா எடுக்கிறாங்க. நீங்க முதல்ல சொன்னீங்க பாருங்க, என் நண்பன் சொன்னா நான் ஒருத்தன் ஓட் போடாட்டா என்னன்னு. இட்ஸ் a very wrong perception. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஊருக்கு போனா கூட அந்த டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணி ஓட் போட்டுட்டு போகிறது வந்து it is not only my duty, my responsibility. and நாளைக்கு நான் புத்தகங்களே அவன் பொலிட்டிக்கல் இது யூஸ்லெஸ், அவன் எக்கனாமிக் என்ன பண்றாங்க ஒண்ணுமே பண்ண தெரியல, சோசியலா அவன் எதுலயுமே அவங்க பண்ணமா, எந்த டெவலப்மெண்ட் இந்தியா அப்படி ஈஸியா புத்தகம் சொல்றது ரொம்ப சாதாரணமா ஆயிடும். ஆனா அவன் என்ன பண்ணான், அந்த அந்த விமன் அந்த men who are 18 have they cast their vote, have they done what their responsibilities? நாளைக்கு இப்ப கத்துக்கலாம், எப்ப கத்துப்பான்? முதல்ல என் குடும்பத்தையே எப்படி பாத்துக்க முடியும்? நாளைக்கு நாட்டுக்கு முதல்ல you are only doing your service to your country. This is the minimum service you can do to your country. இதுக்கு மேல ஒருத்தருமே கேட்கல. ஓட்டு போடியாங்க, அது கூட போட முடியலன்னா கஷ்டம். அதனால நிச்சயம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஐ திங்க் will reach them more than politicians. ஏன்னா அவங்களுக்கு ஒரு cynical attitude வந்துருச்சு. politicianனா அப்படிங்கிற ஒரு bracket, அதாவது men, women and politicians அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. That is wrong. இப்போ அதனால I think social media programs like yours should definitely reach the ordinary people, especially the young. அவங்கள்ட்ட நான் ஒண்ணு சொல்ல, அவன் 3வது வருஷம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு நிஜமாவே கஷ்டமா இருக்கும். ஆனாலும் we should pressurize them to go and vote. வரி என்னன்னா வீக்கெண்ட்ல வருது, ஃப்ரைடே ஓட்டு போடுறது, சாட்டர்டே சண்டேன்னு போயிடக்கூடாது. பட் இதுல வந்து எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு. What about the credibility of the social media by and large? It is, I am not greatly fond of social media, especially Twitter, the vulgar language, but பாக்கி எல்லாம் நிறைய இருக்கு. இல்ல, there are find out verify. ஆமா, there are good and bad things. Only thing is it depends upon who is watching and who is controlling it. அதுதான். But control exactly அததான் நான் சொல்ல வந்தேன். You should use your logic and rational thinking. Exactly. அந்த rational thinking, logic எல்லாம் உங்களை மாதிரி வந்து educated elite people to instill confidence among youngsters. யாரு நல்லவங்க, யாருக்கு ஓட்டு போடணும், எந்த ஆளுங்க வந்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிச்சயமா சொல்லக்கூடிய இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் தேவை. இப்பொழுது நமது அடுத்த 2 பார்ட்டிசிபென்ட், நான் இவங்களை இது பண்ணிட்டு ஐ வில் மேக் them to backstage and will introduce the other 2 participants. Thank you. அடுத்த 2 பங்கேற்பாளர்கள் திரு அமுதாச்சாரி அவர்கள், திரு சத்யநாராயணன் அவர்களை நந்தவனத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். எப்பவுமே நம்முடைய பிரீசர்ல வந்து அந்த என்சைக்ளோபீடியா ஆஃப் இன்புட் எந்த விஷயத்துல கொடுக்கறதாகட்டும் 2 ஜாம்பான்கள் என் மனதிலே எப்பவுமே நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய 2 பேர் நம்முடைய திரு சத்யநாராயணன், திரு அமுதாச்சாரி. இவங்க 2 பேருமே இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க கொண்டு வந்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவே, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன். அதுவும் முக்கியமான இந்த எலெக்ஷன் டயத்துல இந்த 2 பேருடைய இன்புட் நிச்சயம் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் ஆக இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. ராதா, மணிமாதன் 1 நிமிஷம். ராதா, மேடம் ஹேமலதா கொஞ்சம் கொண்டு வர முடியுமா இதுல? Can accommodate just.
வணக்கம் நமஸ்காரம் to the stalwarts. யா நிச்சயமா. அந்த 2 பேரை பத்தி நான் சொல்றப்ப நீங்க இல்லையே நினைச்சேன். கரெக்டா அவருடைய நான் ரைட்லி backstage பாயிண்டட் அவுட். இருக்கிறதால கேட்டுட்டேன். ஒருவர் எங்களுடைய Actually, திரு அமுதாச்சாரி, ம். அவர் வந்து ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் குஜராத். இன்னொருவர் நம்முடைய திரு சத்யநாராயணன். 2 பேருமே நாங்க ஏற்கனவே சொன்னது போல என்சைக்ளோபீடியா ஆஃப் எவ்ரிதிங். இது இந்த சப்ஜெக்ட்னு இல்லாம அனைத்திலுமே புகுந்து களம் கண்டவர்கள். இந்த பொலிட்டிக்கல் சீன்ல அவங்களுடைய இன்புட் நிச்சயம் ஒரு வேல்யூபிளா இருக்குங்கிறதுனாலதான் அவங்க இருவருமே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுல மகிழ்வு. அவங்க 2 பேருக்குமே இவங்க மிஸ்ஸஸ் ஹேமலதா யாருங்கிறது ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. பார்த்திருப்பீங்க. பிரின்சிபல் ஃப்ரம் கோயம்புத்தூர். யா சொல்லுங்க மிஸ்ஸஸ் ராதா. யா இப்பொழுது வந்து நம்மளுடைய அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு முதலாவதாக நமது சொல்லுங்க. எஸ் எஸ் ஒரே ஒரு நிமிஷம். நம்ம ஒரு விஐபி வந்திருக்கிறதால வெள்ளக்காரங்க இருந்தப்போ கேட்டாங்க, உனக்கு தமிழ ரொம்ப நீ பயப்படுற வார்த்தை என்னன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், வந்தே மாதரம், தி டேஞ்சரஸ் ஸ்லோகன் வந்தே மாதரம் அப்படின்னா. பில்கேட்ஸ் கிட்ட நீங்க பயப்படுற வார்த்தை என்னன்னு கேட்டாங்க. ஓ தட் பத்மா சேஷாத்ரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்னா. ஏன்னா பத்மா சேஷாத்ரி பசங்க படிச்சுட்டு அமெரிக்காவை கலக்குன்னு கலக்குறாங்க. சோ இப்ப நமக்கு பத்மா சேஷாத்ரி அண்ட் ஹேமலதா சேஷாத்ரி 2 சேஷாத்ரி இருக்காங்க. சோ கலக்குன்னு அமெரிக்காவை கலக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாங்க. So we are very privileged and happy to have you, madam, as our chief guest. My privilege. Yeah, very nicely. In your presence. நம்மளுடைய அழகா சொன்னார் நம்ம சத்யநாராயணன், ரொம்ப கரெக்டா சொன்னார். அந்த பிஎஸ்பிபி உடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லாத கண்ட்ரியே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குழந்தைகளை வந்து ஒரு அருமையான ட்ரைனிங் கொடுத்து பண்றீங்க. அதுக்கு வந்து நாங்க நிஜமாவே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பாதசாரதி அவர்களதான் சொல்லணும். அவங்களுடைய democratic attitude towards teachers and encouraging teachers to do and give their best to the students. Yeah, to provide holistic education. Yeah, let Amudachari say something. Yes, yes. Yeah, yes, go ahead. Please. No, formally I know வணக்கமே சொல்லல. வணக்கம். Good evening. சொல்லுங்க. Good evening. Very happy new year. And thanks for this wonderful opportunity. And it's really great to feel being part of this team. ஓகே. இந்த ஈவன் இந்த வீக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவெண்ட்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து முந்தானத்து 2 நாளும் வருஷ பிறப்பு போச்சு. இன்னைக்கு இதோ இந்த ப்ரோக்ராம் 17th ராமநவமி, 19th எலெக்ஷன். ஸோ இந்த வீக்கே ரொம்பவே பிஸி. அண்ட் மிஸ்ஸஸ் ராதா வெங்கடேசன் ஐ நோ எல்லாத்துலயுமே இன்வால்வ் அவங்க. ஸோ நேச்சுரலி இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி சக்சஸ் ஆகுங்கிறதுக்கு ஐ எம் வெரி ஷூர். ஓகே, தேங்க்யூ. இப்பொழுது நமது அடுத்த கட்டமாக முதலாவதான பார்ட்டிசிபென்ட் மிஸ்ஸஸ் ஹேமலதா சேஷாத்ரி. She will give her ideas and views about why should we vote. So நான் வந்து மத்தவங்களை எல்லாரையும் இதுல இருந்து ஸ்டேஜ்ல இருந்து இது பண்றேன். We'll call you back, sir. Okay, thank you. Yeah, thank you. Of course, is our fundamental right and duty. Though, of course, it is not a part of our fundamental rights. I think it is personally a very important privilege given to us. And at the age of 18, when youngsters, especially you people, feel that you are old, grown up, and mature, and you want to be treated like an adult, then you should behave like an adult and cast your vote. Secondly, when you vote, you definitely understand what is happening in the country, and you have enough sense and maturity. Can you close your mic very little closer? Mic வந்து sorry, your volume is very less, so can you I'll increase my volume. Yeah, please. Yes. Or keep your mic little closer. Audible alla. Is it now better? Is it now better? Yeah. Go ahead. I think it is. I think it is imperative that it is imperative that young adults understand that as much as they feel that they should be treated like adults, this is one place where they should behave like an adult. And in 2047, India will be 100 years.
or 100 years young as an independent country. And I think you youngsters, you may be in your 40s, and this is a golden opportunity for you to cast your vote to the party, to the person who you think would deliver whatever you want. You have hopes, you have aspirations, you have ambition. And if you want all of them to be fulfilled, then you have to definitely cast your vote and vote for that person or party, which will definitely bring you success. And thirdly, let me also add here, all the time, the party or the candidate to whom we cast our vote may not be successful. It doesn't matter. It's a learning experience. And definitely, even if your candidate has lost, the losing party or candidate will understand where has been the lacuna and work accordingly and work on that. Fourthly, it is also needed that you learn how to administer the country, how to be judicious and balanced. And voting is one important lesson. After all, everywhere it is done. And another important factor is, come on, you see around you countries which don't have any election and they grumble. Look at Syria, look at Iran, look at Iraq. Hey, go to Cuba. In many South American countries, you don't have. China, your big neighbor. Pakistan, what kind of an election? And you are privileged to have elections here in India. I don't think we should abuse that responsibility and power that has been given to us. That I think is sacred. So it is like going to a temple. Cast your vote and don't miss a single election. That's very, very important to understand. Yeah. I think as adults also, as I said earlier, I think every one of us shared here, in villages, voting is better. Because at least the people, I think, are familiar with the Panchayat Raj system. They know what is happening. Exactly. They know what are elections. They know the changes that are being brought out. Unfortunately, we live in an ivory tower in cities. And we are cut away from reality. We are moved away from reality. And therefore, Exactly. whatever we know is only through social media and television. We don't have a hands-on experience of what's happening around us. And therefore, we decide to sit back, relax, get up late, have a cup of coffee or do nothing. And especially youngsters may be lolling around in their bed and decided that, okay, yeah, it's a day off. But that's not how it should be. I think this is one day. You may get up at 10, go and vote. And now with EVM and all other facilities, I think it is absolutely essential that young people understand that we have gone far ahead. Hey, come on, in America also they don't have EVM, whereas we have. We have gone so far ahead. Let's appreciate what we have in our country. So go, cast your vote, and remember that your vote is going to make a hell of a lot of difference to anybody and to you too. Remember, this is a lesson that you learn, because tomorrow when you become a CEO, or when you become a big guy, or when you become a big person in your company or wherever you're working, the attitude that others will show to what you are doing will reflect on what you are. So you cast your vote, you do your duty, you will know very well others will follow you. Your children tomorrow will follow you. And I think voting is absolutely essential. You should be giving a lesson to all others, to yourself, and also to the others who will follow you in future. So that's my take off on why you should vote. I have not missed a single election, and I am 68. Wow. Very nice. Okay. Right from the But time when the I Janata have a Party was question. over. Yeah. I have a question. You should have voted through the ballot system, probably Yes. 10 years back or 20 years back. Yeah. Now Yes, the yes. system has changed from ballot paper to EVM. To EVM. Yes. Do you think the EVM, the change from ballot paper to EVM, is there any difference or the credibility of the EVM system? Some people are questioning the credibility. So you can question the credibility of anything and everything. Anything new, we always have a tendency to criticize, to wonder whether it's being correct or not. I mean, that's human tendency, because you don't want change. It's very difficult for human beings to accept change. We think that whatever is there, it's good enough. So that is the reason. And I think EVM is very good, as we have accepted technology. See, we were having huge phones and all that. Now, who has a landline at home? I don't think Do many it. people have landlines. So we have changed completely. So this is one thing. And EVM, I think, is very good. First of all, you're environment friendly, paperless. And secondly, Very I good. think it's a fantastic change. I think dramatic change we have done. And I think we should be proud. Imagine the length and breadth of India from Kashmir to Kanyakumari, and we are having EVM. Amazing. I think hats off to the Election Commission. And yesterday I was listening to Dr. Qureshi, and he was all in praise of Election Commission. He said, we should be proud of ourselves. This is one place where I think we should pat our backs and say, hey,
Indians, we have done Bharatiya Vasi, we have done something great. Yes. So that I think is my takeoff. Yeah. So can really. I put it in a nutshell? Indian democracy, as you said, it is vibrant and paradoxical as well. Absolutely. See, Indian democracy has a system of overthrowing what it is not, what it does not like. Emergency, we know the result. What happened? 3 years of Janta, and then what happened? So people are intelligent enough to know and decide their future. We are not having fools. We are all intelligent people. And I think hats off to Indians. And Yeah. Indian democracy is thriving, vibrant, and I have all hopes. And I'm not a person who despairs. I think India is going great. And democracy is doing very good. That's, I think, very important. Can you convince the youngsters to direct them to vote to the particular guy? Absolutely. Or they are they'll also very brilliant because of the social media. They may know many things thanks to social media, but then at the same time, you don't get hooked onto social media and hang on to this and not to human beings. Get out of your home and go there and vote, and then continue with your social media. That's my take. What is the significant input you are giving to the youngsters? These are all the reasons you should vote for this, that. Most important, infrastructure, infrastructure development, and you will be in your 40s when India is 100 years young, independent India in 2047. You will be in the driver's seat. You can join politics, or you will be in a position to make changes, to take important decisions, and therefore it is imperative that you start now. You make a beginning now. You cast your vote, you see what's happening. Okay, all the time you may not have the person whom you like, the party whom you like in power. Doesn't matter. 5 years later, you have a chance to change. Or you have a chance to meet people who have lost or who have won and talk to them and make changes. See, everything can happen across a negotiating table. Yes. There is no need for us to panic. Yeah, and therefore we should vote. That is what I want to tell. Yeah. Actually, nowadays the youngsters, they are very much in panic only. Actually, while we are asking about என்னையா கவலைப்படணும் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சீரியஸ்லி அவ்வளவுதான் அங்க போய் நிக்கணுமேட்டு அவன் சினிமா தியேட்டர்ல போய் சினிமா டிக்கெட் வாங்குறதுக்கு நிப்பானா இருக்கலாம் பிளாக்ல ஆனா இங்க போய் வாங்க மாட்டான் அதான் சொல்றேன். And easily they are telling, nobody is good now. I want to put it in nota. What about your nota? I want to say one thing, please. Nota, see, nota vandadukku ஒரு reason. But chumma nota potena arthame illa. It is senseless to put nota. See, if you really feel that in this place or in this locality I don't have any good person who's standing for election, I am disappointed na. See, the extreme case nota வந்து extreme case da. Chumma nanna kanda or nota podakudadu. Doesn't make sense. Yes. Nota should be used wisely. Only wisely. In your opinion, what could be the deciding factor in this election other than inflation and infrastructure? Inflation, unemployment, infrastructure, and I think not in South as much, but in North probably this religion is playing an important role also, and caste politics of course is always there. I think beyond that, people are not impressed by caste politics or religion, especially in semi-urban area. This is where I live now. And I think it's a question of understanding, but then traditionally they are with one party, and therefore I don't know whether that will influence them. See, after all, it takes time for them to change their mindset, and it will change over a period of time. We should see not which party is going to get a majority in our part of the country. I'm not talking about the entire country. We should also see the vote share of the parties and how there has been change and improvement, because that is an indicator of what's going to happen in future. So, and I think that I think is very important, and the defeated party should start at the grassroots level itself and push it forward. That I think is very necessary. Exactly. Yeah, very nice, ma'am. And what is your last and sweet advice to the youngsters, mainly whoever is crossing their sweet 18? Yeah. At 18, you have immense power. The power to cast your vote, to think for yourself, to understand what is right, and to know what is good for your country, because you are a part and parcel of this land. You must have love and affection, which I'm sure you have, for your country. And do remember that ultimately it is always
Jai Hind. Yeah. Thank you for the golden words and the opportunity. Thank you very much. Thank you, ma'am. Thank you very much, ma'am. Again, I'll call you in few after the participants. This thing submission, I will call you again. Thank you, ma'am. Thank you. Yeah. நமது மிஸ்ஸஸ் ஹேமலதா வந்து ரொம்ப ஒரு அழகா பேசினாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க. அகாடமிஷனுடைய இன்புட் எப்பவுமே நல்லா இருக்கும். எந்தெந்த ஆங்கிள் வந்து யங்ஸ்டர்ஸ் திங்க் பண்ணுவாங்க, எது டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறத பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. ஆமா. அடுத்த நமது பங்கேற்பாளர் திரு ராம்குமார் ஐஎஃப்எஸ் அவர்களை. வணக்கம். மீண்டும் வணக்கம். வணக்கம். நான் கேட்டேன், நீங்க பேசினது உங்க இன்டராக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா அருமையா வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருந்தது. நல்லா கேட்டேன். பட் நான் அதுல இருந்து கொஞ்சம் ஐ எம் டைவர்ஜிங். அப்கோர்ஸ் voting is very 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 important during these election days. பட் இது எப்படி வந்தது? வாட் இஸ் த ஜெனிசிஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ்? அது ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஐ வில் டச் அப்பான் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் தென் கம் பேக் டு voting and election and all those things. இப்போ என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தட் இஸ் அரசியல் அமைப்பு சட்டம் வந்து யாரால எந்த வருஷம் இயற்றப்பட்டதுன்றது 1951 ஜனவரி 26 அன்னைக்கு தான் வந்து பாபா அம்பேத்கர் அவங்களோட டீமால வந்தது. அதுலயே வந்து அப்பவே சட்டம் ஏற்றிட்டாங்க எலெக்ஷனை பத்தி. எலெக்ஷன்னா எப்படி இருக்கணும், எலெக்ஷன்ல என்னென்ன சட்ட திட்டங்கள் கடைபிடிக்கப்படணும், யாரால கண்டக்ட் பண்ணப்படணும், யார் யார் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களோட கிரைட்டீரியா குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன எல்லாமே இட் வாஸ் கிளியர்லி கிவன். அதே மாதிரி அது இது 14th செக்ஷன் 14 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951ல நமது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மூலம் அந்த எலெக்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை 543 இன் இந்தியா, இத்தனை பேருக்கு நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம், அதுக்காக வந்து நோட்டிபிகேஷன் த்ரூ எலெக்ஷன் கமிஷன் இது பண்றாரு. அந்த எலெக்ஷன் கமிஷன்லயும் அதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அவங்க கீழே வர 2 எலெக்ஷன் கமிஷனர், அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கமிட்டி இருக்கு, அது பண்றாங்க. அதே மாதிரி it's Article 83 of Indian Constitution talks about the Lok Sabha. It should be held once in every 5 years and there are 543 as you know. See avanga irukanga nama vandu 543 as on date. Next election வரும்போது 543 plus 2 வந்து இப்ப 141 amendmentல that has been taken off. So only 543 தான் ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன். அவங்க அது லேட்டர் அமெண்ட்மென்ட். ஆமா, லேட்டர் அமெண்ட்மென்ட் 141 அமெண்ட்மென்ட்ல அது போயிடுச்சு. இப்ப இந்த 543 அமெண்ட்மென்ட் கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இட் மே பி 800 or 900. ஆல்ரெடி பில் பாஸ்ட், ஒர்க் இஸ் கோயிங் ஆன். 5 இயர்ஸ்ல அதை முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இட் வில் பி 800 to 900 அந்த இதுல வரும். They are going to rearrange the constituency areas and all those geographical areas and all those things. That work is going on. Yeah, for development and power delegation. ஆமா. அப்பதான் வந்து இப்ப வந்து இப்ப இருக்கிற கான்ஸ்டிடியூன்சில பாத்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கே தெரியும், இந்தியா வந்து is the biggest democracy in the world, having a population of 144 to 146 crores. அதுல வந்து கிட்டத்தட்ட 97 மில்லியன் வந்து ஓட்டு போட போறாங்க. nearly 1 billion. Nearly 1 billion. They say 96.693 or 97 or it may be nearly 1 million. இந்த 1 million candidates வந்து இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து வேர்ல்டுலயே நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ், யுஎஸ்எஸ்ஆர், கனடா இந்த 3 கண்ட்ரி சேர்த்து டோட்டலாவே இது இவங்கதான் இருக்கு, இவ்வளவுதான் வருவாங்க. 3 கண்ட்ரியோட டோட்டல் வந்து இவ்வளவுதான் வருவாங்க. அதனால இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் ஆல்சோ பர்ஃபெக்ட் பியூர் டெமோக்ரஸி.
யுஎஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் டெமோக்ரஸின்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த டெமோக்ரஸி பத்தி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது எப்படி democracy. இந்தியா இஸ் அ பியூர் பக்கா பர்ஃபெக்ட் டெமோக்ரஸி. அன்அடல்டட். எக்ஸாக்ட்லி. அதுல வந்து ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, வேர்ல்டுலயே நம்ம கண்ட்ரி தான் யங் கண்ட்ரி. கரெக்ட். யூத் வந்து நிறைய பேர் இருக்காங்க, மேக்சிமம் இருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்டார்ட்லிங் எது சொல்லணும்னா, 2019ல ஓட்டு போடுறவங்களை விட இந்த வருஷம் போடுறவங்க வந்து கிட்டத்தட்ட 150 lakh voters added up. அதுல வந்து 18+ நிறைய பேர் இருக்காங்க. இதுல இன்னொரு 18+ வந்து மொத்தம் 18 lakhs வராங்க. ஆக்சுவலி ஆஸ் பர் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை விட 85 year and old இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து 8.5 lakhs இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. அவங்கெல்லாம் ஓட்டு போட வராங்களா? அவங்கெல்லாம் வர வேண்டியதில்லை. 85 வீட்லயே இருந்து வீட்லயே அவங்க வந்து இவங்க பூத்ல இருந்து அவங்க வந்து ஏற்கனவே எம்எம்ஜி வந்து ரொம்ப அழகா வந்து எவ்வளவு செலவாக போறது, எத்தனை பேர் டிப்ளாய் பண்ண போறாங்க, எத்தனை பூத் 1 million பூத் இருக்கு, அது மாதிரி எல்லாம் சொன்னாங்க. 1 million rupees நீங்க சொல்லுங்க, 1 billion rupee ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஆமாமா. இது வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு திருவிழா. நம்ம ஒவ்வொரு பொங்கல் தீபாவளி கொண்டாடுற மாதிரி இது ஆல் ஓவர் இந்தியா ஒரே சமயத்துல எல்லாரும் கொண்டாடுறது. அதுனா தீபாவளி ஒருத்தர் வந்து ராமருக்காக கொண்டாடுவாங்க, ஒருத்தர் வந்து நரகாசுரனுக்காக கொண்டாடுவாங்க. இது அப்படி கிடையாது, இது வந்து எல்லாரும் கொண்டாடுறது. இன்னொன்னு வந்து இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எலெக்ஷன் கொடுக்குறாங்கிறதுக்கு சில உதாரணங்கள் சொல்றதுக்கு எனக்கு டைம் இருக்கான்னு தெரியல. ஐ டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னன்னா, அருணாச்சல் பிரதேசத்துல மேலகாவ்னு ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம் எங்கேயோ இருக்கு. அதுல ஒரே ஒரு ஓட்டர் தான் இருக்காரு. அவருக்காக ஒரு போலிங் பூத். அதே மாதிரி கீர் ஃபாரஸ்ட்ல ஃபாரஸ்ட் உள்ள போய் மலையெல்லாம் கடந்து போனா அங்க ஒரே ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பூத். அந்த ஒன் ஓட்டர் தான் கேம் சேஞ்சர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அது சொன்னீங்க இல்லையா? அதுதான். அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசத்துல டஷிகாங்னு ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து யூ ஹேவ் டு ட்ரெக் 24 kilometers. அங்கே வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, தட் இஸ் பார்டரிங் சைனா. அங்க ஒரு போலிங் பூத் இருக்கு. எந்த அளவுக்கு இந்தியன் கண்ட்ரி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க எலெக்ஷனுக்காக. இவ்வளோ செய்யறவங்க வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட கடமை என்ன? நம்மளோட கடமை ஓட்டு போடுறது. அது ரொம்ப கட்டாயமா இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு எந்த தியேட்டருக்கும் போகாம கொஞ்சம் போய் ஓட்டு போடுற கியூல நின்னாவே போதும், வேற எதுவும் நம்ம எதிர்பார்க்கல. I want to interfere here. I want to tell you something. நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், 2019 வரைக்கும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி லீவ் விட்டாங்க, எலெக்ஷன் வந்தாச்சா லீவ் விட்டாச்சு ஒரு நாளைக்கு ஜாலியா இருக்கும், முன்னாடியே தேவையானலாம் வாங்கி வச்சுன்னு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க, அது மாதிரி எல்லாம் நடந்தது. பட் இப்ப வந்து யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். இந்த 2 million kids எல்லாம் சொல்றீங்க, 2 millennium kids, whatever it is, they call it Z kids, என்னமோ சொல்றாங்க, Gen Z kids. இது வந்து நீங்க ஸ்மார்ட்னு பை பிசிக்கலா மென்டலாவேவா? No, mentally I'm telling. Physically of course they are making themselves smart, but mentally they are I'm very serious about it. Very smart. Of course, yes, சோஷியல் மீடியா வழியா அவங்க வந்து கெட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நல்ல ஆறதுக்கு நிறைய எல்லாமே இருக்கு. இப்ப நமக்கும் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த படம் வேணாலும் பார்ப்போம், கெட்ட படமும் பார்ப்போம், நல்ல படமும் பார்ப்போம். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் மீடியால பார்த்தோம், இப்ப வந்து சாஃப்டா பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆமா, அவளோட ராவகம்லாம் பார்த்தது தெரியாதா? அது மாதிரி இந்த காலத்து பசங்க வந்து but I'm very serious about it. They know very well. எல்லாருமே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மேடம் பேசிட்டு இருக்கும்போது நான் மனசுல தோணினது என்னன்னா, ஒரு ஃபால்ஸ வந்து 10 தடவை திருப்பி சொன்னா அது ட்ரூ ஆயிடும்.
அதுவும் சோசியல் மீடியால போகும்போது ஒரே ஆமா. ஃபால்ஸே 10 தடவை 20 தடவை அதே திருப்பி 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 சொல்லிட்டே இருக்கும்போது மனசுல ஆமா. பதிஞ்சிரும். ஆனாலும் அது வந்து நடைமுறைக்கு அந்த காலத்துல இருந்தது. இந்த காலத்துல அவ்வளவா கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஐ ஹவ் இன்டராக்டட் வித் மெனி யங் பீப்புள், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். வில்லேஜஸ்லயும் பேசியிருக்கேன். நான் போற கிராமங்கள் எங்கெங்க போயிருக்கணும் அங்கெல்லாம் இப்ப சமீபத்துல போன ஊருக்கு போன கோயம்புத்தூர் எல்லாத்துலயும் பேசினேன். அவங்க தேர் வெரி ஸ்மார்ட். won't open it. Actually, அவங்க முன்னாடி வந்து நான் இங்க போட போறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. பட் they know what is what. எங்க வீட்லயே எடுத்துட்டா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் எல்லாரும் வந்து நான் கேள்வி கேட்டேன்னா எனக்கு வேணும்னே எகென்ஸ்டா பதில் சொல்லுவாங்க. ஆனாலும் உண்மையில அவங்க என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியும். அவங்க வந்து கரெக்டா அதான் சொல்லுவாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க 10th 11th படிக்கிற பசங்க வந்து they are talking politics. They are telling who is good, who is bad. I can tell example, but இங்க இது it's not a forum for that. Yes, exactly. அதனால சொல்ல முடியாது. அதனால இந்த இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ குறைவா மதிப்பு போடாதீங்க. எல்லாரும் they are well aware of what is happening. Yes. If not 100%, at least 70 to 80% they will vote for a good person. And we hope for that. And we will wish all the youngsters to come and vote on that day, and they will definitely vote. I'm telling you, definitely they will vote. That is what my submission. And இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. ஏன்னா மேடம் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வந்து எதுக்காக ஓட்டு போடணும், என்னத்தை எதிர்பார்க்கறீங்கன்னு போது அதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் என்னோட மனசுல எதிர்பார்க்கறது வந்து குட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். Exactly. India should have a very good international relationship with all the neighboring countries, not only neighboring countries, all over the world. இவரு வந்து ஒரு குட் பிரதரா இருக்கணும். அப்படி இருக்கணும் எல்லாம் நம்ம இந்தியன் கண்ட்ரி. அது மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. We won't witness any war. We won't witness any emergency. We won't witness anything else. We will live our own way of living. Yes. I think my MMG. Yeah, all these things we have to. Yeah, he will be back. அவர் வருவார் இப்போ. அதனால இதுதான் என்னோட கருத்து. நான் வந்து இப்ப எல்லா யங்ஸ்டர்ஸையும் நான் பார்த்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதன் மூலமா நான் சொல்லிக்க விரும்புறது வந்து எல்லாரும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. நம்ம நாட்டை இன்னும் மேல நம்ம உயர்ந்து கொண்டு போறதுக்கு, ஆமா, உலகத்திலேயே முதன்மையான நாடா ஆக்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒத்துரும் மிஸ் பண்ணாதீங்க. நோட்டா கிட்ட எல்லாம் போடாதீங்க. அது போட மாட்டாங்க. இப்ப எல்லாரும் they are all very smart. I am telling you. அது இருந்தாலும் ஒரு 50% இல்ல. அது எப்படின்னா at one point they are frustrated and they don't know what to do and they don't have sometimes, not all the times நான் சொல்றேன், sometimes வந்து அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வருது அவங்களுக்கு. நான் யாருக்குமே போட மாட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டாம். You are very correct. இது வந்து இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துட்டோம், நார்த் அண்ட் சவுத். அதை வந்து அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆசையும். அந்த பேனிக் அட்டாக் தவிர்த்துட்டு they have to think in open mind. நம்ம வந்து ஓகே whatever maybe அதுல நம்ம பார்த்து நம்ம போடுற ஓட்டுனால ஒரு பெரிய ஒரு இந்தியாவோட தலையெழுத்தே மாற போகுது அப்படிங்கறத அவங்க மனசுல எப்பயுமே வச்சுக்கணும். ஏன்னா they are all educated பீப்புளுக்கு அந்த விதமான ஒரு எண்ணங்கள் இல்லாத பொழுது படிக்காதவங்களை பத்தி நம்ம சொல்லவே முடியாது. படிக்காதவங்களுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியறது இல்ல. அவங்க வந்து என்ன பாக்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்றாங்க. ஆனா நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடுக்கு போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான். அதனால இல்ல, எனக்கு நீங்க சொல்றதுல ராதாஜி 2-3 உடன்பாடுகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஒவ்வொரு ஓட்டிங் போது பாத்தீங்கன்னா ஒரு 70%, 60%, 40%. One minute. Can you bear with me for 10 minutes? I'll be back. I have an emergency call. Yeah. Please. I'm just leaving. I'll come back to you. Okay. First election நடந்தது இல்லையா? 1951ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அக்டோபர் 51ல இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் நடந்து 7 மாசம் எலெக்ஷன். அப்ப நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 345 என்னமோ சம்திங் லைக் தட். அதுல வந்து எவ்வளவு தெரியுமா போலிங் பர்சன்டேஜ்? 45.7%. அப்ப 1951ல
51 ஓவர் த இயர்ஸ் இது வந்திருக்கு. இப்ப அந்த 1951 But it is very surprising for me because நம்ம வந்து நம்மளுடைய மக்கள் நம்மள ஆளணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து நான் சொன்னேன் வந்தால இன்ட்ரோடக்ஷன்லயே அதுக்காக தான் we were went for independence இவ்வளவு ஸ்ட்ரகிள் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த சுதந்திரத்தை வாங்கினோம். அப்பயுமே 45% தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அப்பையில இருந்தே கொஞ்சம் மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல அப்படிங்கறதுதான். ஆமா, அது அந்த 1951 7 மாசம் நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா செகண்ட் லாங்கஸ்ட் எலெக்ஷன் வந்து இப்பதான் ஏப்ரல் 19th இருந்து ஜூன் 1 வரைக்கும் நடக்கிறது. இட்ஸ் தி லாங்கஸ்ட் ஒன். இப்ப வந்து அப்ப இருந்த மக்கள் ஒரு மாதிரி, அதுக்கு நடுவுல போக 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 எவல்யூஷன் ஆச்சு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அர்பன் அண்ட் அதர் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. அந்த இதுல கூட நீங்க வந்து சோசியல் மீடியால வந்து பார்க்கும்போது சி இவன் சும்மா போடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். நான் என்ன போடுறேன்னு எனக்கு தெரியும், யாருக்கு போடணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி முடிவு கொண்டுட்டான். பட் ஹார்ட் கோர் பார்ட்டி கூட இருக்கிறவங்களை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஹார்ட் கோர் பார்ட்டியே அஃபிலியேட்டடா இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து நம்ம ஒண்ணுமே மாற்ற முடியாது. தட் இஸ் a very difficult process. பட் நடுவுல ரெண்டு நீங்க சொன்னீங்க பேனிக் ஆகி ஒன்னும் புரியாம இருக்காங்க அப்படின்னு, அவங்கெல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல 19th வந்து எலெக்ஷன், பட் நான் இருக்கிறது கர்நாடகாவில் 26 ஏப்ரல் அண்ட் 7 மே ரெண்டு ஃபேஸ்ல நடக்கிறது. ஆமா, அது மாதிரி 7 பேஸ்ல எல்லா இடத்துலயும் நடக்கிறது. அதனால இப்ப இருக்கிறவங்க வந்து ஐ எம் வெரி வெரி பாசிட்டிவ் ராதாஜி. என்னன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தே ஆர் வெரி குட் அண்ட் அவங்க வந்து அவங்க தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் இன் ரூரல் ஏரியாஸ் ஆல்சோ. நான் பார்த்தேன், எனக்கு வர நியூஸ் படி பார்த்தேன்னா சின்ன சின்ன கிராமத்துக்குலாம் போய் they are creating awareness. என்ன பண்ணணும், that is a very big actually this is a very big change னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். ஆமா, definitely there is a change. It is not like 2019 at all. இந்த வருஷம் இந்த 2024 is something different. You can see changes, definitely you can see changes. Maybe it is not as you expected. No 100% voting வரணும், 90% அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அது இன்னும் கொஞ்சம் அடுத்த எலெக்ஷன்ல வரலாம். But definitely the percentage definitely it will increase. There will be change. எனக்கு வந்து நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் தனியா உங்ககிட்ட பேசும்போது சொல்றேன் எனக்கு என்ன நடந்தது, நான் எப்படி we all India service officers post for an election. அதெல்லாம் தனி விஷயம், அதை பத்தி எல்லாம் இப்ப பேசக்கூடாது. சோ இப்ப எங்க பிரீசர் சார்பில் உங்களுக்கு வேண்டியது, எங்க நந்தவனம் சார்பில் எல்லாருக்கும் வேண்டிக்கிறதெல்லாம் எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் 85 வயசுக்கு மேல இருக்குன்றது எப்படியாவது இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே ஓட்டு கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைன்ல கூட நீங்க போட்டுடலாம். they started taking the vote from above 85. ஆமா, போஸ்டல் ஓட்டு உங்களுக்கு தெரியும், ஆர்மி பீப்புள் அண்ட் their ஃபேமிலி அண்ட் டெஸ்டிடியூட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போஸ்டல் ஓட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த வருஷம் எலெக்ஷன் வந்து திருவிழா வந்து நம்ம நல்லபடியா நடக்கணும். எல்லாரும் நிறைய திருவிழாவில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஆட் பண்றேன். எல்லா கண்ட்ரீஸும் they are looking at us all over the world and many countries are against conducting a free and fair election in India. இதுக்கெல்லாம் we have to be very careful and we have to be very careful. We have to fight for it. ஆமா, இது வரைக்கும் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வந்தாம அவ்வளவு அழகா நடத்திருக்கோம் எலெக்ஷன். and we have to be very responsible also. எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். எல்லாரும் அவங்கவங்களால முடிஞ்சவங்கள ஒரு 4 பேரை கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைங்க. கூட இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்போ வயசானவங்க யாராவது ஒரு 85 கீழே இருக்கிற வயசானவங்களை கூட்டிட்டு போங்க. உங்ககிட்ட வண்டி இருந்தா அவங்க வண்டியில இருந்தா அவங்களை கூட்டிட்டு கூட போகலாம். அந்த வசதி இல்லாம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, பூத்துல விடலாம். இப்ப எங்க கம்யூனிட்டி, நாங்க இருக்கிற கம்யூனிட்டில வந்து என்ன பண்றாங்கன்னா, பீப்புள் கம் இன் வேன்ஸ் அண்ட் தே டேக் தம் அண்ட் தென் we vote. அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு, நிறைய பேர் பண்றாங்க. அதனால இது ஒரு திருவிழா. இந்த திருவிழாவை நல்லபடியா ஜாலியா காலையில எழுந்து
காலையில எழுந்து ஜாலியா காஃபி கீஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அர்லிலா போனீங்கன்னா சீக்கிரமா வந்துடலாம். லேட்டா சீக்கிரமா போனீங்கன்னா லேட் வந்துடலாம். ஆகும். லேட் ஆகும். அந்த குறிப்பிட்ட எக்ஸாக்ட்லி. டைம்குள்ள போய் கண்டிப்பா யூ காஸ்ட் யுவர் ஓட். டோன்ட் எஸ். ஃபர்கெட் தட் பிகாஸ் யா. ஃபார் அ இட் குட் இஸ் கண்ட்ரி ஃபார் என்ன நீங்க பெட்டர் நினைக்கிற மாதிரி ஃபியூச்சர். கண்ட்ரி டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வர கண்ட்ரி. எல்லாருமே படிச்சிருக்காங்க. நிறைய எஜுகேட்டட் பர்சன்டேஜஸ் இன்க்ரீஸ்டு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கண்ட்ரி இப்படி இருந்தாதான் நம்மளை 4 பேர் மதிப்பான் அப்படின்ட்டு. இப்ப யா. இந்தியாவை வந்து அது மாதிரி வல்லரசு நாடாக, வல்லரசுங்கிறது தான் இந்த முக்கியம். வல்லரசு நாடாக முக்கியமாக மாற்றத்துக்கு யார் தேவையோ மாற்றணும் அவங்கள பார்த்து டிசைட் அவங்களுக்காக. பண்ணி ஓட்டு போடுங்க. ஆனா கண்டிப்பா ஓட்டு போடுங்க. உங்களுக்கு எஸ். யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக. ஓட்டு போடாம ஆமா. மட்டும் அந்த டியூட்டிய, இது நமக்கு உரிமை, கடமை. இத வந்து நம்ம வந்து விடவே கூடாதுங்கிற ஒரே ஒரு நல்ல ஒரு உறுதியான எண்ணத்தோட இத நான் முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். யா, தேங்க் யூ வெரி மச் ராம்குமார் ஜி. தேங்க் யூ, ஆக்சுவலா தேங்க் யூ. ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃபுல் பாயிண்ட்ஸுமே வெரி பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் தட் யங்கர் ஜெனரேஷன். அந்த பாசிட்டிவ் ஃபுல்லா ஓட்டா மாறணும் அப்படின்னு நானும் ஆமா. நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த அதுதான் மாதிரி முக்கியம். மாறும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா மாறும். டெஃபினட்டா இந்த கண்டிப்பா. தடவை நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகும். And யா. people have come to know that who is good, who is bad. அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். யா. பாசிட்டிவிட்டி இந்த So, வருஷம் இந்த எலெக்ஷன்ல இந்த உங்களுக்கு தெரியும். நோட்டாவை ஒழிப்போம். எல்லாரும் யாராவது ஆமா, ஒருத்தருக்கு கண்டிப்பா வாக்களிச்சு அந்த ஆமா, அந்த கண்டிப்பா. வாக்குக்கான இத வந்து பயனை வந்து நம்மளுக்கு ஆமா, வரணும். ஆமா. நோட்டா அதேதான், போடுறதுனால எந்த நோட்டாதான். விதமான பயனும் இல்லை. பயனும் அதை கிடையவே மட்டும் கிடையாது, நம்ம கிடையவே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் பண்ணணும். அதுதான் யாருக்கு நீங்க ஓட்டு அளிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா? அவங்களுக்கு ஆமா, ஓட்டு அளிங்க. அவ்வளவுதான். ஓட்டடிங்க. அவ்வளவுதான். இவங்களுக்கு அவங்களுக்கு இப்பொழுது ஃபாலோ உங்களுக்கு இதுதான். யா, ஓகே, தேங்க் யூ. கட்டாயம். யா, நான் வந்து ஒரு சிறிய அடுத்த ஓகே. பார்ட்டிசிபென்ட் கூப்பிட்டு கொஞ்சம் சிறிய கேப்ல உங்களை திருப்பியும் ஓ அழைக்கிறேன். எஸ், ஷூர், ஷூர், ஷூர். யா. இதுக்கு நடுவுல வந்து நம்ம வந்து ஒரு சின்னதா ஒரு கிளிப்பிங் ஒண்ணு பார்க்க போறோம். எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சில பேர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை நான் பேசியிருக்காங்க. போடுறேன். ஓகே, ஓகே. யா. இப்பொழுது சில பேர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோ கிளிப்பிங்ல ஏன் ஓட்டு போடணும், கண்டிப்பா ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அதை பார்க்கலாம். வணக்கம். உலகத்தின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜனநாயக நாடு நம் பாரத நாடு. இந்திய ஜனநாயகத்தின் மக்களவைக்கான 18வது மக்களவைக்கான மிக பிரம்மாண்டமான தேர்தல் ஏற்பாடுகள் நம்முடைய தேர்தல் தலைமையினால் நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழகத்திலே மக்களவைக்கான தேர்தல் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் தவறாமல் இந்த தேர்தலிலே கலந்து கொண்டு நேர்மையானவர்களுக்கு மனசாட்சிப்படி வாக்களித்து வெற்றி பெறச் செய்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் என்று உறுதி போடுவோம். வாக்குச்சாவடிக்கு தவறாமல் சென்று நம்முடைய ஜனநாயக கடமை ஆற்றுவோம் என்று உறுதி கூறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாக்களிப்பது நமது ஜனநாயக உரிமை. ஆகவே நாம் எல்லோரும் நமது ஓட்டுக்களை தேர்தல் தினத்தன்று கண்டிப்பாக சென்று வாக்களித்து ஜனநாயகத்தை காப்போம். நன்றி. வணக்கம். ஏப்ரல் 19 மக்களவை தேர்தல். வாக்களிக்க தவறாதீர். உங்கள் வாக்கு விலை மதிப்பு இல்லாதது. உங்களுக்கு நம்பிக்கை உரியவர்களுக்கு உங்கள் வாக்குகளை கட்டாயமாக செலுத்துங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி மறந்து விடாதீர்கள். நன்றி. அடுத்ததாக திருமதி ஹேமலதா ராம்குமார் ஐஎஃப்எஸ் அவங்க வந்து ஏன் நம்ம கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு வீடியோ கிளிப்பிங் கொடுத்திருக்காங்க. அதையே நம்ம பார்க்கலாம் இப்பொழுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெரி சூன் நம்ம எல்லாரும் எலெக்ஷனை சந்திக்க போகிறோம்.
எலெக்ஷனில் கண்டிப்பாக எல்லோரும் போய் ஓட் பண்ணணும். நம்மளுடைய அது உரிமை, அது கான்ஸ்டியூஷனல் ரைட். அது வந்து ஒரு ஹாலிடேவாக ட்ரீட் பண்ணாமல் கண்டிப்பாக நமது ஒரு பங்கு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம அறிஞ்ச வரைக்கும், நம்ம பார்த்த வரைக்கும், நம்ம கேட்ட வரைக்கும், நமக்கு யார் கரெக்டுன்னு படுறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக ஆகாதீங்க. ஒன்றுமே புரியல அப்படின்னாக்கா ஓட்டிங்க்கு முன்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. எலெக்ஷன் டேக்கு முன்னாடியே கண்டிப்பாக நிறைய சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய சர்வேஸ் வருது, நிறைய பேரை பற்றி வருது. அண்ட் எஸ்பெஷலி உங்கள் கான்ஸ்டியூஷனில் நிற்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டை பற்றி பாருங்கள். அவங்க எந்த பார்ட்டியில் இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, வாட் இஸ் தேர் மோட்டோ, அண்ட் நீங்கள் ஓட் போடுற பார்ட்டிக்கான அந்த மேனிஃபெஸ்டோ என்ன, அதெல்லாம் பாருங்கள். இஸ் மேட்ச் யூ. யாரோட கம்பல்ஷனுக்காகவும் ஓட் போடாதீங்க. நீங்கள் உங்கள் பிடிச்ச பர்சனுக்கு வாட் எவர் யுவர் இன்ட்யூஷன்ஸ் இஸ், கோ வித் தட். அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் அவர் ப்ரைட் டு செலக்ட் த PM. ஓகே, ஸோ பி த சேஞ்ச் அண்ட் டு நாட் ஃபர்கெட் டு ஓட். நம்ம PM நம்ம செலக்ட் பண்ணாமல் வேறு யாருங்க செலக்ட் பண்ண முடியும்? ஸோ நமக்கு பிடிச்ச பர்சன் PM ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் லைனில் நின்று எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும் நம்ம டியூட்டியை. ஸோ do not forget to vote. Okay, have a great day. மிகவும் அழகாக சொன்னாங்க நமது ஹேமலதா ராம்குமார் IFS. ரொம்ப கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்துராதீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. யாரும் உட்கார்ந்துராதீங்க, கட்டாயம் ஓட்டு போங்க. அடுத்ததாக நமது பார்ட்டிசிபென்ட் திரு அமுதாச்சாரி அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். உங்களுடைய வால்யூம் வரல, வால்யூம் கேட்கல. I'm not able to hear you. ஒரு தடவை இயர்போன்ஸை வந்து திருப்பி போட்டுட்டு பண்ண முடியுமா பாருங்க. It's not able to hear you. மைக் இருக்கு, இப்ப கேக்குறதா? Yes. Yeah. Okay, sorry. Mic off. Yeah. Okay. No problem. No problem. Sorry. Thanks once again. Why should we vote? இதான் இன்னைக்கு இருக்கிற டாபிக் இல்லையா? It's really an interesting and great topic and also a very sensible question too. இல்லையா? Before going to the topic, கொஞ்சம் நம்ம வந்து பின்னோக்கி போலாம். கேக்குறது இல்லையா நான் பேசுறது? நன்றாக கேட்கிறது. Okay. So let's go back first initial stage போலாம். எப்படின்னாக்க fittest to survive or survival of the fittest, அதான் ஒரு நம்ம உலக நீதியாவே இருந்தது. இப்பயும் ஜங்கல் லைஃப் அப்படிதானே, ஒரு அனிமல் இன்னொரு அனிமல் அடிச்சு இட்ஸ் லிவிங் ஆன் தி prey animals. Sorry for the interruption. வேற ஒரு சின்ன காலுக்கு போயிட்டு go ahead please. Yes. So just நம்ம வந்து ஜஸ்ட் வில் கோ பேக் டு சம் டைம்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபிட்டஸ்ட் சர்வைவல்ங்கிறது தான் நம்ம வந்து வேர்ல்டு அப்படிதான் இருந்தது. இப்பயும் ஜங்கல் லைஃப் அப்படிதான். எப்படின்னாக்கா ஒரு வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஒரு ப்ரே அனிமல்ஸ் அடிச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், ஜென்ரலா வந்து ஸ்ட்ராங்கர் வில் வின் ஓவர் ஆல்வேஸ் வீக்கர்ங்கிற இதுதான் இருக்கு. ஈவன் கண்ட்ரில இருக்க ஹியூமன் லைஃப்லயும் அப்படிதான், மைட் இஸ் ரைட்டுங்கிற மாதிரி இருந்தது. மன்னர் ஆட்சிலையும் அப்படிதான். ஈவன் தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னாக்கா 4 கிங்டம்ஸ் இருந்தது, சேர சோழ பாண்டிய பல்லவர்கள்னு. தஞ்சாவூர் கேபிட்டல் சோழர்களுக்கு, மதுரை வந்து கேபிட்டல் பாண்டியர்களுக்கு. ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் கூட இல்ல, அதுக்குள்ளே பெரிய 2 கிங்டம்ஸ் பாருங்க. ஈவன் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 56 தேசங்கள் இருந்தது. அப்ப என்னாச்சுன்னா ஒரு யூனிட்டி இல்லாம அப்பப்ப வந்து எப்படின்னா அதுவும் வந்து போர்ல வந்து ஒருத்தன் ஜெயிச்சுட்டு வந்தாலோ இல்ல வீரமரணம் அடைந்தா கூட அது வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசி தெரிஞ்ச காலம் அது. ஆக்சுவலா ஆமா, ஒரு அதாவது 64 விழுப்புண்கள் இருந்தது, 96 விழுப்புண்கள் தானே பெருமையா பேசி கதையெல்லாம் எழுதியிருந்தாங்க. சோ அது என்னன்னாக்கா அது ஹியூமன் லைஃப்க்கு ஒரு வேல்யூ இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளவு வீக்கா இருந்ததுனால என்னாச்சு, அவ்வளவு டூ மணி சின்ன நாடு நிறைய இருந்ததுனால ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆர் ஏபிள் டு இன்வேட் அண்ட் கேப்சரஸ் இல்லையா? சோ இருந்து நம்ம வந்து அடிமையா கொஞ்ச நாள் இருந்தோம், கொஞ்சம் பல வருஷங்கள் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திரம் கிடைச்சது 1940. அது கூட மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல வார் வந்தது. இந்தியால மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இதேதான் வந்து
ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை வந்து டாமினேட் பண்ணி எப்படியாவது ஆளணுங்கிற இது வந்து என்னாச்சுன்னா வேர்ல்டு வார் 2ல வந்து பாத்தீங்கன்னா 1939 to வேர்ல்டு வார் 1 வந்து 14 to 19 இருந்தது, 18 இருந்தது. வேர்ல்டு வார் 2 பாத்தீங்கன்னா 39. எஸ் எஸ். நீங்க சொன்ன இந்த அடிமையை நுனிமை மாத்தி காட்டுது இல்ல இப்ப என்னன்னா அடிமையை வந்து சொன்னீங்க இல்லையா, அடிமையை நுனிமை மாத்தி காட்டும்னு. ஆமாமா, அதுதான் சரி. தேங்க்ஸ். 39 to 45 அந்த வேர்ல்டு வார் 2 வந்து அது பாத்தீங்கன்னா அது வந்து தட் வாஸ் a big turning point. ஆக்சுவலா நம்மளுடைய சுதந்திரம் கிடைக்கிறது தட் வாஸ் நம்மளுடைய தியாகிகள் நிறைய பேர், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. பட் அந்த வேர்ல்டு வார் ஹார்ட் தட் ஆல்சோ ஹேட் சம் இம்பாக்ட். ஸோ அதனால தான் வந்து என்னாச்சுனாக்கா யூரோப்லயே இங்கிலாந்து லாஸ்ட் கண்ட்ரோல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜெர்மனி வாஸ் ஏபிள் டு ஓவர் பவர் தம். இந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா 45 வேர்ல்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கா அண்ட் ரஷ்யன் 2 சூப்பர் பவர்ஸ் வந்து ஜாயின்ட் வித் இங்கிலாந்து அப்படின்னு பார்த்தவங்க ஜெர்மனி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அங்கேயே அவனுக்கு எக்கானமி வந்து போனதுனால வாட் ஆர் மீ த ரீசன்ஸ் எனிவே வி காட் ஃப்ரீடம் 47ல வந்த உடனே டைரக்ட்லி நம்ம வந்து அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து இமிடியட்லி இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் தான் கான்ஸ்டியூஷன்லாம் இது பண்ணாங்க 50ஸ்க்கு அப்புறம் தான். பட் என்னன்னாக்கா டெமோக்ரஸி கிடைச்ச உடனே வந்து இந்த இவர் சொல்றாரு இல்லையா, அப்ரஹாம் லிங்கன் சொன்னார், டெமோக்ரஸி இஸ் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள்னு சொல்றாரு இல்லையா. எதனாலனாக்கா ஸோ மக்களோட இது வந்து செல்வாக்கு வந்து அது மக்களுக்காக தான் கவர்மெண்ட் இல்லையா. ஸோ இல்லைனாக்கா வந்து இது மக்கள் தான் வந்து கண்ட்ரோலிங் பவர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யார் எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது அந்த 1951, 52 தான் எலெக்ஷன் ஆரம்பிச்சது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரியலி ஒரு பவர்ஃபுல் டூலா வந்து யூஸ் பண்ணணும். ஆனா அந்த மக்களை ஓட் போனாம இருந்தாங்கன்னு வச்சோங்களேன், அப்ப த பர்பஸ் ஆஃப் டெமோக்ரஸி இட்செல்ஃப் இஸ் டிஃபீட்டட் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம ஓட்டு போட்டா தான் இது பண்ண முடியும். நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இதுல லிங்கன் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப கொஞ்சம் ட்வீட் பண்ணி பை த பீப்புள்ங்கிறது BUOன்னு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னா பைக்கு பதில் என்ன மாறிட்டு பை த பீப்புள்ங்கிறது நடுவுல ஒரு யூ போட்டு BUOன்னு மாறி இருக்குங்கிறது வருத்தமான விஷயம். ஓ ஆமாமா, ரொம்ப ரொம்ப இட்ஸ் வெரி வெரி பேட். இட் ஷுட் நாட் பி பாட். எஸ் கரெக்ட். பை பண்ணக்கூடாது, பை த பீப்புள். கரெக்ட். ஸோ டெமோக்ரஸியோட பர்பஸே டிஃபீட் ஆயிருது. ஸோ பீப்புள் வந்து ஓட் பண்ணலனாக்க நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னாக்க பை த பை யூ ஆர் ஆல்வேஸ் ரைட். ஓகே ஓகே. நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னாக்க இங்கிலாந்துல எல்லாம் எப்படின்னாக்க ஈவன் லேடிஸுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வேர் நாட் தேர். ஆக்சுவலி ஈவன் ரொம்ப நாள் வரைக்கும் ஈவன் ஜட்ஜஸா கூட லேடிஸை வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லேடிஸ் வந்து எமோஷனலா அப்ரோச் பண்ணுவாங்க ஒரு காரியத்தை, சென்சிபிளா யூஸ் பண்ண அப்ரோச் பண்ண மாட்டாங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு இது இருந்தது. ஈவன் நான் ஜென்ரலா சொல்லுவாங்க லேடிஸ் ஜட்ஜ் பண்றது கஷ்டம். அப்புறம் ஜென்ரலா இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதே போல வந்து எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட் எல்லாம் இனிஷியலி கொடுக்கல. ஆக்சுவலா ஒன்லி எஜுகேஷனிஸ்ட் அதை அந்த மாதிரி டாக்ஸ் பே பண்றவங்க. அதனால சொல்லுவாங்க ஜென்ரலா VOT இல்லையா, ஓட்னாலே வாய்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் சொல்லுவாங்க ஜென்ரலா. அது ப்ராப்பர் அப்ரிவேஷனாங்கிறது தெரியல, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா டாக்ஸ் பேயர்ஸ் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் தான் வந்து தே ஹேட் மேஜர் ஸ்டேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பாமர மக்கள் படிக்காதவங்களுக்குலாம் ஓட்டிங் ரைட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா 1950 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே யூனிஃபார்மா கொண்டு வந்துட்டாங்க. 21 இயர்ஸ்னு ஏஜ் லிமிட் மட்டும் வச்சுட்டாங்க. ஏன்னா பசங்கெல்லாம் ஓட் பண்ண முடியாது இல்லை, அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியும் இருக்காது, விஷயமும் தெரியாது. And 1988 I think they changed it to 18 years. இப்போ 18 years இல்லையா. 88ல வந்து ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ 18 years ஆக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இவர் சொன்ன ஆஸ்க் நாட் என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஆஸ்க் நாட் வாட் யுவர் கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் த கண்ட்ரின்னு தான் வந்து இது யார் சொன்ன கோட் தெரியுமா, ஜான் கென்னடி சொன்னார். அவரும் அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தவர் தான் இல்லையா. அதே தான் நம்ம வந்து தமிழ்லயும் வந்து ஒரு படத்துல வந்து பாட்டை எழுதியிருப்பாங்க, எம்ஜிஆரோட பாட்டுல வரும் பாத்தீங்கன்னா, வாலி எழுதியிருப்பாரு, நாடென்ன செய்தது நமக்கு, நாடென்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு, நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு என்ன செய்தேங்கிற மாதிரி வருது இல்லையா. சோ இல்ல ஆக்சுவலி வந்து நாடு என்ன செய்தது நமக்கு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் காந்தி நமக்கு சத்தியாகிரகம் பண்ணார். அந்த சத்தியாகிரகம் நமக்குங்கிறது எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் உண்டாச்சுன்னு பாருங்க. கரெக்ட். இல்ல நம்ம என்ன சொல்றாங்கன்னாக்க நம்ம ஈஸியா கொஸ்டின் பண்றோம், நாடு என்ன நமக்கு செய்தது, நமக்கு இருக்கிற ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி ஜஸ்ட் போய் ஓட்டு போடணும். அதை கூட போடலனாக்க அதுக்கப்புறம் வந்து எப்படி நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு ரைட் கிடையாது ஆக்சுவலா. சோ இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னாக்க ரைட் டு ஓட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதானே இப்போ வந்து ரைட் இவர் கூட ஓட்டு போடாம இருந்தாலே இதை நமக்கு ஹராம்னு ஆகிற வேண்டியதான்.
இல்ல முதல்ல இவங்க சொன்னாங்க, ராதா மேடமும் யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி இட்ஸ் நாட் ஒன்லி ரைட் நம்ம டியூட்டின்னு சொன்னாங்க, அது கரெக்ட். பட் ரைட் டு ஓட்டுன்னு எப்ப நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோமோ அப்பவே வந்து என்ன பண்ணுவோம், ஓட்டு ரைட்னு கரெக்டா போடுவோம் ஓட்டு நம்ம, இல்லையா? அப்புறம் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னாக்க இது ஹிந்தியில ஒரு இது சொல்லுவாங்க, என்னன்னாக்க ஒரு ப்ரோவர்ப் மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க, ஜெய்சே பிரஜா வைசே ராஜாம்பாங்க. சோ பப்ளிக்ல இருந்து தான் ராஜா போறாங்க இல்லையா? ராஜா வந்து எப்படி இருக்காரோ அதே போலதான் மக்கள் இருப்பாங்க, மக்கள் எப்படி இருப்பாங்களோ மக்கள் அப்படிதானே ராஜா வரும். ஸோ மக்களுக்கும் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து என்ன கவர்மெண்ட் எலெக்ட் பண்றோம் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், இல்லையா? இல்ல இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன். ஒரு பில்டர் வந்து எப்படி நம்ம பார்த்து நல்ல பில்டரா பார்த்து போய் 40 தடவை போய் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். நம்ம இருக்கிற அந்த நம்மளுடைய பைசா வச்சு பண்ணுவோம். ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இது பண்ணும்போது நம்ம வந்து நம்மள கவர்ன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா வந்து இது நம்மளுடைய சிம்பிள் இது போய் போட்டு கரெக்டான கவர்மெண்ட்டை கொண்டு வரோம் நம்ம. ஸோ அது வந்து ரொம்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. பர்சனலா வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஓட்டு போடுறவங்க எல்லாருமே செல்ஃபிஷா இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சமாவது செல்ஃப்லெஸ்ஸா இருந்து ஒரு கடமை உணர்ச்சி இருந்துன்னா டெஃபினட்டா போய் ஓட்டு போடுவாங்க, இல்லையா? ஓட்டு போடாதவங்கள நானும் அப்படிதான் நினைக்கிறேன், ரொம்ப செல்ஃபிஷ். ஏன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னா, ஓட்டு போடாமல் இருந்து விட்டு அதுக்கப்புறமா வந்து இது கொத்தம் அது இது அப்படின்றத வந்து யாருமே சொல்றதுக்கு யாருக்குமே அந்த விதமான ரைட்ஸே கிடையாது. உங்கள் ரைட்டை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்க ஏன் மத்ததெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கும் அந்த, ஏன்னா ஒரு ஓட்டு போடாத ஒருத்தருக்கு வந்து அந்த தார்மீக கடமையே நீ ஆற்றல, அதுக்கப்புறமா இன்னொருத்தர நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன அருகதை இருக்கு? சோ அதுக்காகவாவது நம்ம 4 கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காகவாவது ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றேன். ஆமா, இல்ல இட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 years கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணணும் கவர்மெண்ட். நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு டே தான், ஒன் டைம் ஆக்டிவிட்டி. இது கூட நம்ம பண்ணலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றோம் நாங்க சொல்லுங்க ஆக்சுவலா, இல்லையா? ஒன்ஸ் வி ஃபெயில் டு யூஸ் அவர் ரைட் டு ஓட்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து we don't have any right to ask them ஆக்சுவலா. நம்ம ஓட் போடுறதே நம்மளோட ரைட் நம்ம அப்புறம் நம்ம எப்படி கொஸ்டின் பண்ண முடியும்? we don't have that right, இல்லையா? அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன், மிஸ்டர் ராம்குமார் ஏதோ கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னார். லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸ்ல இப்ப 2019 and 2014 தான் 66% 67% ஓட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 5 years நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 1999ல 60% ஓட்டிங் டர்ன் அவுட். ஸோ 2004ல 58% அண்ட் 2009லயும் 58% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் ஓவரால் நீங்க ஆல் ஓவர் இந்த 2019 வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸ் தவிர we have never gone over 60% actually. It is very very bad voting turnout actually. That means பாருங்க நீங்க 40% people are not voting. அப்ப 60% 66% குள்ள தான் ஓட் போடுறாங்கன்னா அதுல வந்து 66% ஒரு 50% 40% ஓட்டு எடுத்தா கூட, இப்ப 66% 40% ஓட்டு எடுத்தா கூட அப்ப எவ்வளவு வரும் உங்களுக்கு? 28-30% தான் வருது உங்களுக்கு ஆக்சுவலா, இல்லையா? அப்பனாக்க என்ன ஆகுதுனாக்க 40% ஸ்ட்ரெயிட்டே ஓட் பண்ணல, இந்த 60%லயும் some bulk of persons are not voting. நீங்க ஆனா 28% எடுத்த ஒரு பார்ட்டி கூட in terms of seats majority கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, 50% 543 seats இருக்கு, இல்லையா? So majority seats in terms of majority seats கிடைச்சா கூட voting percentage அந்த பார்ட்டி கிடைச்சதுன்னா only 28% 38%. that means 70% அந்த பார்ட்டி வேண்டாம்னு சொன்னவங்க தான் is going to rule. அதுக்கு என்ன மெயின் காரணம்? ஓட்டு போடாதவங்க தான் காரணம், இல்லையா? சோ நான் என்ன நினைக்கிறேன்னா 50% ஆஃப் பீப்புள் ஷுட் ஓட். ஒரு பார்ட்டிக்கு வந்து அப்சல்யூட் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஆகாம அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல 50% அக்வயர் பண்ற அளவுக்கு ஒரு பார்ட்டி வந்து தங்களை ப்ரொமோட் பண்ணி வந்து சேவை பண்ணாக்க அந்த அப்பதான் we can say டெமோக்ரஸியோட ரியல் பர்பஸ் இது வருது. 40% போட்டு இது டெமோக்ராட்டிக்னு சொல்ல முடியாது. டெமோக்ரஸில என்ன ஆக்சுவலா பேசிக்கா பார்த்தா மெஜாரிட்டியோட வில்லிங் இருக்கணும், இல்லையா? Democratic government, the government that is selected by the majority of the people. Only 28%, 38%, 30% of the people elect பண்ணா we cannot say real majority ன்னு சொல்ல முடியாது. Relative majority ன்னு வேணா சொல்லலாம். ஓகே, in absolute terms majority ன்னு சொல்ல முடியாது. இதான் என்னோட பாயிண்ட் ஆக்சுவலா. சோ அதனாலதான் 543 இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல 50% யார் எடுக்கிறாங்களோ 272 seats இருந்தா they will form the simple majority ன்னு அதான் சொல்றோம். ஆமா, in terms of seats இல்ல அதான் in terms of seats they are getting majority. நான் அதான் சொல்றேன், in terms of but in terms of voting voting கிடைக்கிறது இல்ல, 30% ஒண்ணு தான் வருதுன்னு இருக்கேன். ஏன்னா because people are not voting. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் that is a drawback of இது ஆக்சுவலா. நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, அதான். பட் அந்த அவேர்னஸ் வரணும், எல்லாரும் 100% ஓட்டிங் 95% அது ஓட்டிங் வரணும். அப்பதான் வந்து we can say real democracy is அப்பதான் டெமோக்ரஸியோட இது ஃபுல்ஃபில் ஆகுது. இல்லைன்னா ஜஸ்ட் some people are voting, அந்த ஓட் போட்ட பீப்புள் குள்ள yes they are getting the majority, அவ்வளவுதான்.
தட் இஸ் திங். அண்ட் 543 சீட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாலே அரௌண்ட் 130 இருக்கு, மீதி எல்லாம் நார்த்ல இருக்கு. லெட்ஸ் see how it goes. Yes. Yeah, very nice talking to you. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஏதாவது நம்மளுடைய தார்மீக கடமையை கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படின்னு திருப்பி அகைன் நம்ம அதை தான் வலியுறுத்தின்னு இருக்கோம். அதுக்கு நடுவுல இப்பொழுது வந்து ஒரு பாயிண்ட் என்னக்கா, இன்னொன்னு மெயின் என்னக்கா, யங்ஸ்டர்ஸ் இவர் மிஸ்டர் ராம்குமார் சொன்னார். ஆக்சுவலா யங்ஸ்டர்ஸ் நான் ஒன்னே சொல்லுவேன், எந்த விஷயமே இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த விஷயமே நம்ம வந்து நிறைய படிக்கணும் ஆக்சுவலா. பிகாஸ் எதையுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நாலேஜ் இஸ் த ஒன்லி திங் தட் கேன் பி அக்வைர்ட் ஒன்லி பை லேர்னிங். நம்ம வந்து ஓட் போடுறது கூட சொல்றீங்களே, வெறும் ஓட் போடணுங்கிறது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ பீப்புள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய லேர்ன் பண்ணணும். தே ஷுட் ரீட் த ஹிஸ்டரி. அப்புறம் இனி என்ன நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சாதான் அந்த அவேர்னஸும் இருக்கணும் ஆக்சுவலா. அது எல்லாம் அவேர்னஸ் இருந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சாக்கா அது வந்து ரியலி நமக்கு வந்து பர்பஸ் சால்வ் ஆகும். வெறும் நாலேஜ் இல்லாம ஓட் போட்டாலும் இது கிடையாது. பட் ஓகே, பட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஓட்டிங் பண்ணணும். பட் பீப்புள் ஆல்சோ ஷுட் லேர்ன் லாட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைஃப், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நல்லது கெட்டது தெரியணும். சீக்கிரமா கேரி ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த காலத்துல அது மாதிரி இல்ல. பிகாஸ் ஆஃப் தி சோசியல் மீடியா தே ஆர் கெட்டிங் ஆல் த இன்ஸ்டன்டா அப்படியே அவங்களுக்கு நியூஸ் போயிட்டே தான் இருக்கு. சோ டெஃபினட்டா அவங்க திங்க் பண்ணி தான் போடுவாங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 543 கான்ஸ்டியூன்ஸும் இப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கு நம்பர்ஸ் எப்போதுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால தெரியும் இல்லையா உங்களுக்கு, எந்த ஸ்டேட் கேட்டாலும் என்னால டக்குன்னு சொல்ல முடியும். மகாராஷ்டிரா 48, யூபினா 80, முன்னாடி 85 இருந்து 80 + 5. இப்ப மத்திய பிரதேஷ்னாக்கா 40, இப்ப 29 + 11 ஆச்சு. பீகார்னா 54, 40 + 14 ஆயிடுது. மணிப்பூர் 2. யூ கேன் ஆஸ்க் மீ எனி திஸ் திங். கர்நாடகா 28, குஜராத் 26, கேரளா 20, ஒரிசா 21, Maharashtra 48. Anything you can ask me, I can tell you. Tamil Nadu 39, Andhra Pradesh 42, 25 + 17, Andhra Pradesh 25 + 17. பரவாயில்ல. இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்க ரொம்ப ஆசை. இந்த எலெக்ஷன்ல முக்கியமா 2024ல இன்வேரியபிளி யங்ஸ்டர்ஸ், ஓல்டு பீப்புள், இவர் இலிட்ரேட், எது சிக்னிபிகன்ட் கேம் சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஃபேக்டர் which will influence people to vote? என்ன ஃபேக்டர் will influence to vote? Influence to vote. Not to whom. Only the vote ஏன் போட வருவாங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஜெனரலி they see their convenience ஆக்சுவலா பாக்குறாங்க. மெயினா அவங்க வந்து how they are getting not affected by the local administration, அதான் மெயினா பாக்குறாங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு ஸ்மூத்தா அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரன்ஸ் இல்லாம இருக்கணும், அதான் அவங்க மெயினா பாக்குறாங்க. டிஸ்டர்பன்ஸ் வந்தா they don't like, because பேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு. You mean the infrastructure facilities? ஆமா, infrastructure facilities. Yeah, that அவங்கள கைட் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இல்ல ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய ரேலிஸ் இதெல்லாம் போது. யங்ஸ்டர்ஸ் டோன்ட் லைக் தட் அட் ஆல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப குஜராத்ல எல்லாம் பாருங்க ரேலியே இல்ல. இப்ப நான் குஜராத்ல இருக்கேன் இல்லையா, ஒன்னு மீட்டிங் எலெக்ஷன் வரப்போறதே தெரியல. பீப்புள் ஆர் அவேர் ஆக்சுவலா. மீட்டிங்கோ இந்த மாதிரி ரோட் ஷோவோ ஒன்னும் கிடையாது ஆக்சுவலா. பட் தமிழ்நாட்டுல எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. சோ இதெல்லாமே வந்து ரோட், இது யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்றீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, ஓல்டு பீப்புள் 50+, 60+க்கு ஒரு ப்ரீ மைண்ட் செட்டோட தான் ஓட்டு போடுறாங்களா? இல்ல, இந்தியால ஸ்டில் என்ன பொறுத்த மட்டும் பீப்புள் வந்து எவ்வளவு தூரம் யோசிச்சு போறாங்கன்னு தெரியல. கன்சிஸ்டன்சி இஸ் தேர் ஆக்சுவலா. தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னாக்க இது சம் அட்டாச்டு பார்ட்டிஸோட இருக்காங்க இல்லையா, கண்டினியூஸ் அந்த மாதிரி தான். ஒரு 50% அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஓட்டு. ஒன்லி சேஞ்ச் ஓட்டிங் அவருக்கு சொன்னா ஆக்சுவலா. நீ கமிட்டட் ஓட்ஸ் பாத்தீங்கன்னாக்க எல்லா பார்ட்டிக்குமே சம் கமிட்டட் ஓட்ஸ் ஆர் தேர். அது வந்துட்டு இருக்கு கன்சிஸ்டன்டா. பிளஸ் ரியலி ஒன்லி அந்த சேஞ்ச் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் தே பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஆக்சுவலா. அதனால தான் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அது ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி மேபி இந்த யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுறது. ஏன்னா இப்போ ஆஸ்மர் நம்ம ராம்குமார் ஜி சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். அவங்க வந்து தே ஆர் ஃபாலோயிங் த மீடியா அண்ட் அக்கார்டிங்லி தே ஆர் கோயிங் அண்ட் தே நோ வெரி வெல். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்காக நம்மளோட பேசுறாங்களே தவிர பட் தே நோ எவ்ரிதிங் அண்ட் தே வில் அதுல போவாங்க அப்படின்னு சொல்றத பார்த்தானா, so the game changer will be the younger generation. இதுக்காக தான் இந்த மாதிரி எலிட் பீப்புள் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு. இதுக்கு நான் இல்லாதப்ப போட்டீங்களான்னு தெரியல. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கிறத போட்டீங்களா நீங்க? இப்பதான் போட இல்ல, இனிமேல் தான் போட போறேன்.
போட்டுருங்க இப்போ அதை. வந்து ஒரு This is the right மிஸ்ஸஸ் time. பாரதி பாஸ்கர் அவங்க வந்து ஒரு பெரிய பேச்சாளர், எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லாருக்குமே வியூவர்ஸ்க்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் கேட்கலாம். Not only for the viewers, all the general public. All the children public. Yes. வணக்கம், நான் பாரதி பாஸ்கர். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் அப்படின்ற மகாகவி பாரதியினுடைய பாடல் வரிகளை கேட்கிற போதெல்லாம் நமக்கு கண்ணீர் வரும். அத்தனை பேர் அவ்வளவு தியாகம் செய்து கிடைத்தது தான் நம்முடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தின் பரிசாக நாம் பெற்றது தான் நம்முடைய ஜனநாயகம். நாம் யாரும் எந்த தியாகமும் செய்யலை, சுதந்திர இந்தியாவில் பிறந்திருக்கோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இருக்கிறது, நம்முடைய ஜனநாயக கடமை. ஏப்ரல் 19 நாம் ஓட்டளிக்க வேண்டிய நாள். எவ்வளோ பேருக்கு அன்றைக்கி எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கும், வீட்டில் வேலை இருக்கும், வெளியூர் போக வேண்டிய காரணம் இருக்கும். எது இருந்தாலும் அது எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு முதல் வேலையாக ஓட்டுச்சாவடிக்கு போய் ஓட்டளிக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரும் அன்றைக்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஜனநாயக கடமை. நம்முடைய ஓட்டு நம்முடைய உரிமை. நன்றி, வணக்கம். Such a powerful message from the esteemed powerful lady. நிச்சயம் அந்த ஜனநாயக கடமையை நாம் ஒவ்வொருவரும் மாற்றணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதுவும் ஏப்ரல் 19 அழுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்துல we extend our thanks to Mrs. பாரதி பாஸ்கர். எஸ், தேங்க்யூ மிஸ்ஸஸ் பாரதி, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐ திங்க் திஸ் வில் ரீச் த ஹோல், இந்த மீடியா வழியா எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களோட மெசேஜ். அதனால கட்டாயமாக எல்லாரும் ஓட்டளிக்க வருவாங்க. இந்த 19 வந்து ஒரு வேற லெவல் கிராண்ட் திருவிழாவா தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் கியூல நிப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம் நாங்க. அந்த அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே. இந்த ப்ரோக்ராம்ல அடுத்ததாக நம்முடன் கலந்துரையாடல் பண்ண வருகிறார் நமது சத்யநாராயணன் ஜி. உங்களை சிறிது நேரத்திற்கு பிறகு நான் மீண்டும் அழைக்கிறேன். அடுத்து நமது கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு சத்யநாராயணன் அவர்களை வருக வருக என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன அவர் டு பிஃபோர் ஹி ஸ்டார்ட்ஸ் நான் சொல்றேன், 2 தினங்களுக்கு முன்னால் எனக்கு வந்த ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு டிவி சேனல்ல இருந்து வந்தது. ப்ராபப்லி நிறைய பேர் கூட வந்திருக்கலாம். ஒரு லேடி என்கிட்ட பேசினாங்க. இது ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ், ஐ மீன் ரெக்கார்டட் கால், ரெக்கார்ட் பண்ண கோ ஹெட் மேம் உங்கள் கேட்டாங்க. ஹலோ, கொஞ்சம் ஓகே, நடுவில் ஒரு இன்டரப்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. உங்கள் பகுதியில நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா டி நகர்ல. உங்கள் பகுதியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு பொதுவாக பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் குட் அப்படின்னு இப்படி வரிசையாக சில கேள்விகளை கேட்டு நீங்கள் எந்த பார்ட்டிக்கு ஆதரவு கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன ஒரே பதில், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் என் கையிலே வைக்கின்ற அந்த மை, உள்ளத்திலே உண்மையும் வாயிலே வாய்மையும் உள்ள அந்த வாக்காளருக்குத்தான் நீங்க சொல்லுங்கன்னாங்க. நீங்க என்ன சொன்னாலும் ஓட்டளிப்பது உரிமை என்பது போக வெளியே சொல்லாமல் இருப்பது தார்மீக கடமை நினைக்கிறேன். அது ரகசியமாகவே இருக்கும்னு சொன்னேன். நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல நம்முடைய திரு சத்யநாராயணன் முன்னாடியே சத்யான்னு வச்சிருக்காரு. வாய்மை அவர் பக்கத்துல எப்பவுமே இருக்கும். வாய்ச்சொல்லில் வீரரடின்னு இல்லாமல் அவருடைய திருவாய் மலர்ந்தாலே நிறைய இன்புட் கொடுப்பாரு. அது நம்முடைய பிரீசர் தோழர்களுக்கும் தெரியும். சோ அவர் வாயால் இந்த திருவிழாவை பற்றி என்ன சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. அதுக்குதான் இதை முன்னோட்டமா அது சொன்னேன். மிக்க நன்றி. ஒரு மைய விரல்ல வாங்கிட்டு உண்மை, நேர்மை, வாய்மை, தூய்மை எல்லா மையையும் நம்ம கொண்டு வந்துடலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சிறுவன் சாக்ரட்டிஸ்ட ஒரு மூடிய கையை எடுத்துன்னு போயிட்டு, சாக்ரட்டிஸ் அவர்களே நீங்கள் பிறவி மேதைன்னு சொல்றாங்க, என் கைக்குள்ள ஒரு வண்ணத்தி பூச்சி இருக்கு, அது உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு கேட்டான். சாக்ரட்டிஸ் யோசிச்சாரு. உயிரோடு இருக்குன்னு சொன்னா ஒரு சின்ன அமுக்க அமுக்கி தந்தானா அது செத்து போயிருக்கும்.
செத்து போயிட்டுன்னு சொன்னா அது கையை திறந்தா அது பறந்து போயிடும். சோ எப்படி சொன்னாலும் நம்ம சொன்னது தப்பாயிடும். அதனால சமயோஜிதமா என்ன சொன்னாரு, தம்பி அந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருப்பதும் இல்லாததும் உன் கையில் தான் இருக்கிறது. சமயோஜிதமா சொன்னாரு. அந்த மாதிரி எல்லாமே நம்ம கை விரல், நம்ம ஆள்காட்டி விரல் தான் இருக்கு. மலரேந்தும் குழலாட கையேந்தும் வளையாட இருக்கோமோ இல்லையோ, மையேந்தும் விரலாக இருக்க வேண்டும். மையேந்தும் விரலாக இதான் 19ஆம் தேதி இருக்கணும் எல்லாரும். நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும்? அழகா கேட்டாங்க. நல்ல தலைப்பு நந்தவனத்தும் ஆர்கனைசர்ஸ்க்கு. அதாவது நாம் வாக்களிக்க வேண்டும் முடிவு பண்ணிட்டாங்க. இது பட்டிமன்ற தலைப்பு இல்ல. வாக்கு அளிக்க வேண்டுமா அளிக்க வேண்டாமா, இதுக்கு 3 அணி அதுக்கு 3 அணி தேவையில்லை. நாம் வாக்களிக்க வேண்டும். ஏன் வாக்களிக்க, ஏன் நடுவுல போட்டாங்க, நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும்? சோ நம்ம எல்லாரும் வாக்களிச்சாகணும். சோ நாம் ஏன் பிறக்க வேண்டும்? அது பிரம்மாட்ட கேட்க முடியாது, படைச்சுட்டான். நாம் ஏன் பிறக்க வேண்டும், பிறந்தாச்சு. அடுத்தது நான் ஏன் படிக்க வேண்டும்? சோ நான் கேட்டுக்கலாம். சோ படிச்சா நல்லது, வேலை கிடைக்கும், அது இது சோ many advantages பேரண்ட்ஸ் சொல்றாங்க. நான் படிக்க வேண்டும், இந்த ரீசன் இருக்கு, நான் படிக்கிறேன். அடுத்து நான் ஏன் வேலைக்கு போக வேண்டும்? சோ many ரீசன்ஸ் இருக்கு. சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இது வாங்கலாம், அது ரைட். அதை நான் கன்வின்ஸ் ஆகி நான் வேலைக்கு போறேன். அப்புறம் நான் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? திருப்பி நான் கேட்டுக்கிறேன். சோ அப்பவும் நிறைய விடை கிடைக்குது. சோ மனைவின் ஒருத்த வந்தா எனக்கு உரைக்கல்லா இருப்பா, வரைக்கல்லா இருப்பா. வரைனா எல்லை, ஒரு எல்லை கோடி எனக்கு வகுப்பாள், அதுக்குள்ள செலவு பண்ணணும்னு சொல்லுவா. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கோடி வைப்பா. வரைக்கல்லா இருப்பா, உரைக்கல்லா இருப்பா. அதனால மனைவி வேண்டும், வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டு நானே விடையை சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் சக்சஸ் ஆனவுடனே நான் ஏன் சாக வேண்டும் நானே ஆண்டவனை கேட்பேன். என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கிறேன், நான் ஏன் சாக வேண்டும்? சாக வேண்டும் இருந்தா கூட நான் ஏன் சாக வேண்டும் கேள்வி கேட்பேன், உரிமையோட. கண்டிப்பா கேட்போம். அந்த மாதிரி நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும்? வாக்களிக்க வேண்டும், எதுக்காக வாக்களிக்க வேண்டும்? சோ அவங்க பாரதி பாஸ்கர் சொன்ன மாதிரி தண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். அந்த மாதிரி பலருடைய கண்ணீருக்கும் சத்தியாகிரகத்திற்கும் நடுவில் கிடைத்ததுதான் பாடுபட்டு தேடி நாம் வாங்கிய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடியாட்சி. முடியாட்சி ஒழிஞ்சது, குடியாட்சி மலர்ந்தது. சோ எல்லோரும் இந்நாட்டு மன்னர்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நாமளே மன்னர், நாமளே நம்மளை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். திரு மணிமாதவன் சொன்ன மாதிரி இது ஒரு கேன்வாசிங் போரம் இல்ல, கன்வின்சிங் போரம். அவ்வளவுதான். யாருக்கோசரம் கேன்வாஸ் பண்ண, we are only convincing why we should vote. நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும்? எக்ஸாக்ட்லி. நம்ம இண்டிவிஜுவல் தலையெழுத்த மாத்தலாம், ஹோமம் பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், தள்ளு மோதிரம் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஒரு நாட்டின் தலையெழுத்து நன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக வாக்களித்துத்தான் ஆக வேண்டும். நம்முடைய அந்த ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும். இது ஜனநாயக சுயம்பரம். தேர்தல் என்பது ஜனநாயக சுயம்பரம். சுயம்பரத்துல அந்த காலத்துல ஒருத்தக்கிட்ட பூமாலை கொடுத்துட்டு யாருக்கு வேணுமோ ஒன்னா வீரதீர செயலோ இல்ல அழகில் மன்மதனோ எப்படியோ நீயே பார்த்து செலக்ட் பண்ணு, உனக்கு யாரு சரின்னு படுறதோ அவனை செலக்ட் பண்ணு. அதுதான் அந்த சுயம்பர முறை. அதேதான் ஜனநாயக சுயம்பரம் என்பது தேர்தல்ங்கிறது. சோ நமக்கு யாரு விருப்பமா இருக்காங்களோ, எல்லாத்துக்கும் திருக்குறளை சொல்றோம், இதுக்கும் திருக்குறளை சொல்லித்தான் அவனுக்கு இதனை இவனால் இவன் முடியும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த வகையில நம்மளும் திருவள்ளுவர் வழி நடக்கணும். அதனால இவனால முடியும், இவர் பண்ணுவார் அப்படின்னு தோணித்தனாக்க கண்டிப்பாக நாம் வாக்களித்துத்தான் ஆக வேண்டும். அவர் வர வேண்டும். அவர் வந்தால்தான் நாம் நமக்கு நல்லது நடக்கும், நம் தொகுதிக்கு நல்லது நடக்கும், நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் நல்லா பாடினாங்க. மனிதா தா மனிதா தா நீ 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 தனி 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 தனி. சோ இந்த ஸ்வரத்துக்குள்ளேயே அருமையா பாடினாங்க. மனிதா நீ தனி, யூ ஆர் யூனிக், யூ ஆர் யூனிக். அதனால நீ வாக்களிச்சாதான் ஒரு நாடு முன்னேறும். அதனால அழகா அந்த ஸ்வரம் போட்டு பாஸ்கர் அவர்களும் மணிமாதவன் அவர்களும் பாடினாங்க. ஆமா. இது விழான்னு எல்லாம் சொன்னாங்க. நான் விழான்னு சொல்ல மாட்டேன், ஒரு கல்யாணம். இன்னும் சிம்பிளா சொல்லுவோமே, கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், வேட்பாளர் யாருன்னு தெரியும், கல்யாணம் எங்க நடக்கிறதுன்னு தெரியும், வாக்குச்சாவடி எங்க நடக்கிறதுன்னு தெரியும், என்ன டைம்னு தெரியும், என்ன தேதின்னு தெரியும், முகூர்த்த நாள் தெரியும், எல்லாமே தெரியும். எல்லாம் நம்ம கையில இருக்கு. போய் நம்ம கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அதுக்குள்ள எவ்வளவு ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். முதல்ல வாக்கு சீட்டு, சோ பேலட் ஓட்டிங். சோ அதுல சில குறைகள் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா 2 வேட்பாளருக்கு நடுவுல முத்திரை குத்திட்டாங்கன்னா அது செல்லாத ஓட்டு நிறைய இருந்தது.
எங்க பார்டர்ல போய் குத்திட்டாங்கன்னா அதுவும் செல்லாது. ரெண்டாவது இங்க போட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. சில பேர் அந்த வாக்குச்சீட்டை மலிச்சு சட்டப்பையில போட்டு வெளில வந்துருவான். அதுவும் தேர்தல் அதிகாரிக்கு தெரியாது ஒரு வாக்கு செலுத்தினாரா இல்லையாங்கிறது. ஒரு ஜோக்கு கூட ஒரு படத்துல வடிவேலு கேட்பாரு, டாய் ஓட்டு போட்டு வந்தவனை கேட்பா, டாய் யாருக்கடா போட்டேன்? அண்ணா உங்களுக்கு தானே போட்டேன். எப்படா உன்னை நம்புறது? அண்ணா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதுல பாருங்க வாக்குச்சீட்டை கொண்டு வந்து பாருங்க தரேன், உங்க சின்னத்துக்கு தான் போட்டிருக்கேன்னு காமிப்பான். 2 உதைப்பாரு. அந்த மாதிரி இத வந்து சிலர் வந்து நண்பர்களா இருக்காங்கன்னு எல்லா வாக்காளரும் மனசு போகக்கூடாது, எல்லாருக்குமே போட்டுருவாங்க. ஆமா, எல்லாருக்கும் போட்டுருவாங்க. அந்த வாக்குச்சீட்டுல அந்த இது இருக்கு. ஒரு முக்கியமான சம்பவம், நாடாளுமன்றத்துல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வாக்களிக்க வேண்டியது முக்காவாசி குரல் ஓட்டு அது பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் செஷன்ல, பார்லிமெண்ட் செஷன்ல வாக்குச்சீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறையில் நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக எதிராக வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு வாக்குச்சீட்டு முறையை கொடுத்துட்டாங்க. சோ ஒரு மெம்பர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி ஓகே நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சு வெற்றி, அது வேற விஷயம். சோ ஒரு மெம்பர் வெளியில வந்து சொன்னாரு, இது என்ன பண்றதுன்னு தெரியல, நான் என் பாக்கெட்ல கொண்டு வந்துட்டேன்னாரு. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்குச்சீட்டை ஒரு மெம்பர், பார்லிமெண்ட் மெம்பர் கையில கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த மாதிரி அதாவது அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு வாக்குச்சீட்டு முறையில் இந்த மாதிரி இருக்கு, சரி வேணா அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னணு வாக்குப்பதிவு. இதுல எவ்வளவு நல்லது பாருங்க. அங்க ஒருத்தர் கண்காணிச்சுட்டு இருப்பாரு, நம்ம ஓட்டு போட்டு முடிச்ச உடனே கரெக்டா பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம வெளியே போக சொல்லுவாரு. சோ நம்ம வாக்கு பதியப்பட்டிருக்கிறது என்ற அட்வான்டேஜும் நமக்கு இருக்கு. ரெண்டாவது, ஒரு கியூல போய் ஒரு நிக்கலாம். அதாவது சில பேர் சொல்றாங்க, யங்கர் ஜெனரேஷன் நிறைய பேர் சொன்னாங்க, யங்கர் ஜெனரேஷன் மணிமாதவன் கேட்டாரு என்ன இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. யங்கர் ஜெனரேஷன் என்னை பொறுத்தவரை வீட்டுல இருந்தபடியே அவங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன் புக்கிங், ஆன்லைன் ஆர்டரிங், ஸ்விக்கி எல்லாமே ஆன்லைன் நடக்கணும். ஸோ தே ப்ரிப்பேர் ஆன்லைன் ஓட்டிங். அது வந்து வீட்டுல இருந்தபடியே எல்லாம் பண்ணணும்னாக்க அது நடக்காது, கூடவும் கூடாது. ஓரளவு கொஞ்சம் வெளியில போட்டு காத்தாட. அங்கெல்லாம் அந்த காலத்துல நாங்க ரயில்வே ரிசர்வேஷன் நேரம் போகும்போது எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ். பேனா எடுத்துன்னு போவேன், ஒருத்தர் வந்து சார் பேனா கொடுங்கன்னுவாரு. ஸோ நான் பேனா மூடிய திறந்துட்டு வெறும் லிப்பை தான் கொடுப்பேன். ஸோ அப்பதான் அவர் மறந்து பறக்காம எங்கிட்ட திருப்பி கொடுத்துருவாரு. ஏன்னா மூடி இல்லாம யாரும் பேனா வச்சுக்க மாட்டாங்கன்னு. அவர் அதோட சாமர்த்தியம் வேலையை முடிச்சு அந்த பேனாவை இன்னொருத்தட்டு கொடுத்துருவாரு, அந்த மூடி இல்லாம. கடைசி வரைக்கும் மூடி என் கையிலே இருக்கும், பேனா வராது, அது எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்கும். நான் நினைச்சது மூடி நமக்கு இருந்தா பேனா சேஃபா வந்துடும், வரவே வராது. சோ அந்த மாதிரி ஒரு சுவையான அனுபவம் கூட நேரம் போனாதான் கிடைக்கும். எவ்வளவோ ஜோக்ஸ் இப்ப நிறைய பேசுறவங்க எல்லாம் அது நேர்ல போன அனுபவம் தான். எல்லாம் வீட்டுல உட்காந்து ஆன்லைன்ல இருந்தா கிடைக்காது. சோ ஒரு ஆன்லைன் முகூர்த்தம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆன்லைன்ல அவங்க கேட்கறதே இல்ல. இப்ப கேட்கறது இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி எந்த முகூர்த்தமுமே சில முகூர்த்தம் பண்ண முடியாது. ஆமா, பண்ண முடியாது. அதனால அதுக்கு வேற மாதிரி ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. எல்லாமே ஒரு டெக்னாலஜிக்கல் இது இருக்கு. அது ஒருத்தரோட இதுல பில்கேட்ஸா யாரோ சொல்லுவாங்க, வேர்ல்டோட எல்லா கிளைமேட்டும் அவர் ரூம்ல கொண்டு வந்துடலாமா. ஒரு செட் பண்ணாக்க சுவிட்சர்லாந்து கிளைமேட், இன்னொரு செட் பண்ணாக்க பெல்போர்ன் கிளைமேட், இன்னொன்னு செட் பண்ணா பாம்பே கிளைமேட், அப்படி வந்துருமா ஒரே ரூம்ல. வேர்ல்டு பூரா இருக்கிற கிளைமேட் வருமா ஒரு ரிமோட்ல. சோ அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அதனால எது வேணா நடக்கும். ஆனாலும் இந்த ஜனநாயகன் கடமைன்னு வரும்போது நம்மளே கோயிலுக்கு நம்ம நேரம் போறது எப்படி, படத்தை வீட்டுல பாக்குறது எப்படி, வாட்ஸ்அப்ல பாக்குறது எப்படி, நேரம் போனா ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ஒரு இது இருக்கு. அந்த மாதிரிதான் இது வந்து சாங்டிட்டி. நவம்பர் ஏப்ரல் 19ங்கிறது இட் இஸ் நாட் அ ஹாலிடே பட் அ ஹோலி டே. எப்படி ஒரு கிருஷ்ண ஜெயந்தி, ரம்ஜான் மாதிரி இட் இஸ் ஹோலி டே, நாட் அ ஹாலிடே. யூனியன் லீடர் சொல்லுவாங்க, ஸ்ட்ரைக் வரும்போது டோட்டல் ஸ்ட்ரைக், பேங்க் வேலையா நடக்காது. ஸோ எங்களுக்குலாம் சேலரி கட்டு. யூனியன் லீடர்ஸ் ஒரு பர்டிகுலர் சென்டர்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் வைப்பாங்க, எல்லாரும் அங்க போனோம். ஆபீஸுக்கு போக வேண்டாம், அங்க போகணும். ஸோ அதனால யூனியன் லீடர் சொல்லுவாங்க இட் இஸ் நாட் அன் அன்பெய்டு ஹாலிடே, ஏன்னா எங்களுக்கு தான் சேலரி கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அன் அன்பெய்டு ஹாலிடே, யூ ஷுட் கம் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் வாங்க யூனியன் லீடர்ஸ். அந்த மாதிரி இட் இஸ் நாட் அ ஹாலிடே பட் இட்ஸ் அ ஹோலி டே. அங்க போய் நம்ம ஜனநாயக ஹாலிடேங்கிறது கேரளா ஆக்சென்ட்ல சொல்லவே நம்புறேன். இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஹோல் ஹார்ட்டட்லி இட்ஸ் a ஹோலிடே. ஹோலிடேயா நம்ம ட்ரீட் பண்ணணும். சோ ஒரு சாங்டிட்டி, அதுக்கு உண்டான சாங்டிட்டியை கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வாக்கு செலுத்த வேண்டும். பேலட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் a bullet-ன்னாரு. ஒரு துப்பாக்கி குண்டை விட பவர்ஃபுல் வந்து வாக்கு, நம்மளுடைய வாக்கு. அதான் வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் ஔவையார். வாக்கு யார் செலுத்துறாங்களோ, யாருக்கிட்ட வாக்கு உண்டோ, நல்ல மனம் இருக்கிறவங்க வாக்கு உண்டு. சோ அந்த வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், அந்த மீனிங்லயும் ஔவையார் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேடம் சொன்னாங்க, ஹேமலதா சேஷாத்ரி, மௌன புரட்சி கொண்டு வருது இந்த இதுலதான்.
இப்ப சோசியல் மீடியா இருந்தா கூட என்ன இருந்தா கூட நம்ம வந்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுல வந்து நம்ம ரொம்ப உஷாரா இருக்காங்க எல்லாருமே. இதுல வந்து மெட்ரோபாலிட்டன், அர்பன், ரூரல், செமி அர்பன் அந்த இதுவே கிடையாது, டிஃபரன்ஸே கிடையாது. எதுவுமே எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா, செவி வழியே இல்ல இந்த வாட்ஸ்அப் பார்த்துட்டு யூடியூப் சேனலை பார்த்துட்டு, ஏன் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் தெரியும், அதனால யூடியூப் சேனலை பார்த்து மயங்கிறவங்க கிடையாது. ஒரு மேக்கப் பார்த்து மயங்கிறவங்க மாதிரிதான். இப்ப என்ன பார்த்து ஒருத்தன் கமலஹாசன் மாதிரி இருக்கேன்னாக்க நான் யோசிக்கணும், இப்ப எதுக்காக இப்படி சொல்றாங்க, ஏதாவது பணம் வேணுமா, ஒய் இஸ் ஃபிளாட்டரிங். சார் நீ கமலஹாசன் மாதிரியே இருக்காங்க என்ன பார்த்து சொன்னாக்க கண்டிப்பா நான் உஷாராயிடணும். நான் அப்பதான் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். மணிமாதம் சொன்னாதான், மணிமாதம் சொன்னா மீனிங் இருக்கு. கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க, நான் என்ன பார்த்து ஒருத்தன் நீ கமலஹாசன் மாதிரி இருக்கீங்கன்னாக்க நானும் அதே தான் சொல்றேன், நீங்க கமலஹாசன் மாறி இருக்கீங்க. அதாவது மாதிரியும் இல்ல மாறியும் இல்ல. அதனால சரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நத்திங் சப்போஸ் அவருக்கு ஒரு கட்சி இருக்கு, சாரி ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு இது. ஏன்னா ஒரு ஒன்னா அரவிந்த் சாமி இல்ல அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க, ஒரு ஒரு கேப்டிவேட்டிங் பர்சனாலிட்டிஸ் அந்த மாதிரி தான் போவாங்க. எஸ்பெஷலி அந்த லேடிஸ் அட்ராக்ட் பண்றது அது இதுனாக்க சில கேப்டிவேட்டிங் பர்சனாலிட்டிஸ், சார்மிங் பர்சனாலிட்டிஸ் அப்படி போவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி நம்ப தயாராக இல்லை. ஒரு விளம்பரங்களை அதுல இதுல யாரும் நம்ப தயாராக இல்லை. நமக்கு இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்காங்க, ஆராய்ந்து பாக்குறாங்க, சீர்தூக்கி பாக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் வாக்களிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இது இஸ் த பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி மணிமாதம் சொன்ன மாதிரி 1 மில்லியன் எல்லாம் மில்லியன் கணக்குல தான் ஓடுறது. செலவாகட்டும், பூத் கமிட்டி ஆகட்டும், ஒருத்தருக்கு ஒரு பூத், அந்த ஒரு ஓட்டும் அழகா சொன்னாரு. அந்த ஒரு ஓட்டு தான் சார் டிஃபரன்ஸ். ஒருத்தர் சொல்லுவார், நான் ஒரு அங்குலத்துல ஐபிஎஸ் எக்ஸாம் லூஸ், ஒரு கிலோ வெயிட் லூஸால இன்னொன்னு போச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுதான். அதனால எனக்கு ஒரு இது போச்சு, ஒரு ஐபிஎஸ் சான்ஸ் போச்சு, ஒரு ஐஏஎஸ் சான்ஸ் போச்சு, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சான்ஸ் போச்சு, ஒரு செகண்ட் லேட்டா வந்ததால அந்த குவாலிஃபை ஆகல, எல்லாம் ஒண்ணுதான். தட் ஒன் மேக்ஸ் a lot of difference. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒண்ணு என்ன மாறிட போகுது, இன்னும் எல்லாமே மாறும். அந்த ஒன்னால எல்லாம் மாறும். ஸோ ஒண்ணுக்கு முன்னாடி சைபர் போடலாம், ஆனா பின்னாடி சைபர் போட 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 வேல்யூ ஏறிண்டே இருக்கு. ஸோ அந்த ஒண்ணு ரொம்ப முக்கியம். அந்த ஒண்ணு நம்மள ஒன்றாக்குறது. இவிஎம்ங்கிற அந்த பவர்ஃபுல் எலிபென்ட் கிட்ட இந்த ஒரு விரல் ஒரு ஓட்டுங்கிற ஒரு எறும்பு உள்ள போச்சுன்னா என்ன சேஞ்சுங்கிறது தெரியும். என்ன சேஞ்சுங்கிறது தெரியும். யானை காதுல புகுந்த எறும்பு மாதிரி. ஆமா, யானை காதுல புகுந்த எறும்பு. அந்த மாதிரி ஒரு ஜனநாயக கடமையை நாம் ஆற்றத்தான் செய்ய வேண்டும். இப்போ 85 வயசு சொல்றாங்க, வீட்டுக்கே வந்து போடுறாங்க. அவங்களுக்கும் ஒண்ணு அவங்களும் போடலாம், நான் ஏன் போட வேண்டும் இருக்காம வராங்க, வீடு தேடி வராங்க, நம்ம போடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். அலர்ட்னஸ் அண்ட் அவேர்னஸ் தான் எல்லாருக்கும் இருக்கு. முதல்ல மெயின் டோர் பக்கத்துல ஒரு கிரில் டோர்லயும் ஒரு சின்ன டோரு, யாராவது கொரியர் கீழே வந்தாக்க அந்த கிரில் டோரையும் முன்ன ஃபுல்லா திறக்க மாட்டோம். பெல் அடிச்சாக்க அந்த கிரில் டோர்ல சின்னதா ஒரு டோர் இருக்கும், அதை திறந்து யாருப்பா கொரியரா, இந்த ஓட்ட வழியா கொடு, இல்ல பால்காரனா இது வழியா கொடு. ஸோ அந்த அளவு நம்ம அலர்ட்னஸ் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. அதே அலர்ட்னஸையும் அவேர்னஸையும் இதுலயும் கொண்டு போகணும். ஒரு ஜனநாயக கடமையை நிறைவேற்றதுலயும் நான் கொண்டு போகணும். யங்ஸ்டர்ஸ் வந்து எதுவும் ஆன்லைன் இல்லாம கொஞ்சம் போய் பார்க்கணும். ஸோ ஒரு பூத்துல போய் நின்னாதான் நான் அண்டை வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுல நமக்கு தெரியும். லைன்ல நிற்கும் போது, உங்களை 6 மாசம் முன்னாடி மொட்டை மாடியில பார்த்தேன், கீழே தண்ணி வந்தப்போ நம்மளாம் மொட்டை மாடியில் இருந்தோமே, ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ப அந்த மாதிரி அறிமுகம் ஆக ஓரளவு நல்லா ஒரு காமன் பிளேஸ்ல எங்கேயாவது இருக்கணும். கோயிலோ இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு நம்ம சான்ஸ் தராங்க. இப்பயாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா மேபி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாத்துக்கு போறோம். ஈவன் அதர்வைஸ் அதுவும் ஒரு நல்ல இது. ஏன்னா ஒரு பணம் மிச்சமாறுது. ஒரு டாக்ஸ் யார் நமக்கு சொல்றாங்களோ எதுக்காக போடுறோம், ஏபிசிடிஇ நம்ம அரசியல்வாதிக்கு சொல்லி கொடுத்துடலாம். இஎஃப்ஜிஹெச்ஐ எஜுகேஷனுக்கு என்ன பண்ண போறீங்க, ஃபார்வர்ட் திங்கிங் என்ன உங்களுக்கு, உங்களோட கவர்னன்ஸ் என்ன, ஹெல்த்துக்கு என்ன செலவு பண்ண போறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன செலவு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ரூபாய் தான் கேட்டு வாங்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி வாக்குறுதிகளையும் இந்த மாதிரி இஎஃப்ஜிஹெச்ஐ என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இஎஃப்ஜிஹெச்ஐ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கொடுங்கன்னா எஸ் தே வில் எக்ஸ்பிளைன். ஒவ்வொருத்தரும் வாக்குறுதிகள் தராங்க, எல்லாம் தராங்க, மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம தொகுதியில யார் நிக்கிறா அதையும் பார்த்து அவரோட கிரெடென்ஷியல், அதுவும் எல்லாம் அட்ரஸ் இருக்கு, நேம் இருக்கு, போட்டோ இருக்கு. இந்த வாக்குச்சாவடிக்கு போனா எல்லாமே இருக்கு. நமக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. நம்ம பாத்துக்கணும், மைண்ட்ல டிசைட் பண்ணணும். ஆல்பபெட்ல பாதி சொல்லிட்டு இந்த கியூ வரையும் கொண்டு கியூல நிக்க சொல்லுங்க, எலெக்ஷன்ல கியூல நின்று ஓட்டு போட சொல்லுங்க, அப்படி வரையும் கொண்டு போய் பார்த்தேன்.
ஆமா, EFGHI அவன் சொல்லிடுவான், கியூல நம்ம போய் நிக்கணும். EFGHI அவன் வேலை, அதை கன்வின்ஸ் ஆனா கியூல நம்ம போய் நிக்கணும். அதுதான் நம்ம வேலை. ஆமா, அதுதான் நம்ம வேலை. சோ அந்த கையில மைய வாங்கிட்டு கண்டிப்பாக நம் ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு வயசானவங்களை பத்தி நீங்க பேசிட்டு இருந்ததுனால 2 வயதானவர்கள் அவங்களுடைய ஓட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, அதையும் நம்ம கேட்போம். சொல்லுங்க ப்ளீஸ். எத்தனை வருஷமா நீங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கம்மா? 55 வருஷமா போட்டு இருக்கேன். எந்த வருஷமாவது போடாம இருந்திருக்கீங்களா? இது வரைக்கும் போடாம இருந்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பசங்களோ சரி பெரியவங்களோ சரி ஓட்டு போடணும்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மகா தப்பு. ஓட்டு போடுறது நம்முடைய உரிமை. அப்பதான் நல்ல ஆட்சி நம்ம கொண்டு வர முடியும். கண்டிப்பா நம்ம ஓட்டு போடுறத நிறுத்தக்கூடாது. 19ஆம் தேதி கண்டிப்பா போய் நான் ஓட்டு போடுவேன். எல்லாருமே போடணும். தேங்க்யூம்மா, நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. முதற்கட்டமாக தமிழ்நாட்டிலும் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. ஓட்டளிப்பது உங்கள் கடமை, ஓட்டளிப்பது உங்கள் உரிமை. நமது ஓட்டு விலைமதிப்பில்லாதது. அதனால் தவறாமல் அன்று ஓட்டளிக்குமாறு தங்களை தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். இது உண்மையிலேயே வந்து 2 பேர் பேசிய பேச்சுக்கள் நமக்கான ஓட்டுன்னு நினைச்சுக்கிறேன். ஒரு ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி. ஏன்னா அந்த வயசுலயும் அவங்களுக்கும் அந்த ஒரு தார்மீக கடமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. அதே சமயத்துல நான் இன்னும் ஒரு டிஃபரெண்டா இன்னும் 2 பேரை மீட் பண்ணேன். அவங்க கிட்டயும் இதே கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கிளிப்பிங்கையும் பார்க்கலாம். இப்போ சார், நீங்க எங்க இருக்கீங்க? எங்க வேலை பாக்குறீங்க? இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க சார்? சூப்பர் சார். நீங்க எத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப நிறைய பேர் இப்பெல்லாம் ஓட்டு போடுறதே கிடையாது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஸோ அதுக்காக நீங்க வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ஓட்டு போட வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க 19ஆம் தேதி என்ன இருக்குன்னு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், ஒய் ஷுட் பி ஓட் அப்படின்னுட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? ஏன் நம்ம ஓட்டு போடணும்? மேடம், அது வந்து நம்மளோட கடமை மேடம், நம்மளோட உரிமை. கட்டாயம் எல்லாருமே ஓட்டு போட்டே ஆகணும். ஓட்டு போடுறது வந்து பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒரு மினிஸ்டர் எல்லாம் சிஎம் வந்து எல்லாமே நம்ம தேர்ந்தெடுப்போம். அதனால நம்மளோட கடமையை நம்ம ஒழுங்காக செய்யணும். இப்போ நீங்கள் நாளைக்கு 19ஆம் தேதி கம்பல்சரி நம்ம ஓட்டு போட்டே ஆகணும். சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் வியூவர்ஸ்க்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நீங்கள் ஓட்டு போடுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டே ஆகணும். இது நம்மளோட கடமை, நம்ம செஞ்சே ஆகணும். தேங்க்யூ. தேங்க்யூ. உண்மையிலே எனக்கு இவர் பார்த்தா ஆட்டோ ஓட்டுநர் மாதிரி தெரியல. இவர் உண்மையான ஓட்டுநர். ஓட்டு போடணுங்கிற வற்புறுத்தி சொல்றதுனால இவரே உண்மையான ஓட்டுநர்னு சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து எங்கேயா அவசரமா போயிட்டு இருக்கீங்க, நீங்க மெஷின் ஓடிட்டு இருக்கு, நான் ஆட்டோல போட்டீங்க. நீங்க ஆட்டோல போட்டாதான் ஆம்புலன்ஸ்ல போயிடாதாம்பாங்க. மேனுவலா போய் போடணும். இஷ்டத்துக்கு எங்கேயா பறக்க பார்த்துட்டு இது ஆட்டோல போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு ஆட்டோ டிரைவருக்கு உண்மையான ஓட்டுநர். அவருக்கு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். ஆமா, அதே மாதிரி ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த ஒரு இதுவோட ஒரு கடமையோட வந்திருக்காரு ஓட்டு போடுறதுக்காக தான். சோ குவைத்துல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு ஓட்டு நாளைக்கு போட்டுட்டு அடுத்த வாரம் தான் அவர் போறாரு. சோ அந்த மாதிரியான மக்களும் இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே மாறணும். அத மாதிரி இருந்தா எங்க இருந்தாலும் நம்ம இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு இது எல்லாருக்குமே வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து ஐயோ ஓட்டு விழுப்புரத்துல இருக்குங்க. விழுப்புரம் எங்க இருக்கு? பக்கத்துல தானே இருக்கு. இங்கே காலையில ஒரு பஸ் பிடிச்சா போய் இறங்க வேண்டியதுதான். அதனால அது என்னவோ ஒரு பெரிய எங்கேயோ ஒரு பக்கத்து கண்ட்ரி மாதிரி பேசிட்டு ஒரு ஃபைலிங் அவேதான். அது ஜஸ்ட் ஏதோ ஒரு காரணம் வேணும். ஓட்டு போடாம இருக்க ஒரு காரணம் வேணும். விழுப்புரத்துல இருக்குன்னு சொன்னாலும் அங்க ஓட்டு விழுந்துரும். அதையும் பாத்துக்கலாம். அங்க புறம் இந்த புறம் பார்க்காம நேரா போய் கரெக்டா போட சொல்லுங்க. அப்புறம்னு பார்த்தா அங்க ஓட்டே விழுந்துரும்.
விழுந்துரும். கரெக்ட். ஆமா. அதாவது ஃபைத் இருக்கிறவர் கோயத்துல இருந்து வராரு. சோ விழுப்புரம் இங்கதான் இருக்கு. பாருங்க. கட்டாயம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சம்மேஷ் ஒரு எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி பண்ணலாம். முதல்ல நம்ம திருமதி ஹேமலதா சேஷாத்ரி அவங்கள திருப்பியும் நான் இதுக்கு அழைக்கிறேன். நமது ராம்குமார் ஐயா இது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்கா இருந்திருக்கும் நம்புறேனா. கண்டிப்பா கண்டிப்பா. நமது அனைத்து இவங்களும் இப்போ இருக்காங்க. எல்லாருமே இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசினோம். ஏன் எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ஒரு கன்சாலிடேட்டா நிறைய வியூஸ் கிடைச்சது நம்மளுக்கு. ஒரு கன்க்ளூஷன் மாதிரி எல்லாருமே ஒரு 2 minutes வாட் இஸ் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றத வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா இதோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மிஸ்ஸஸ் ஹேமலதா சேஷாத்ரி சொல்லுங்க. 19th of April is going to be a milestone in the history of elections in India. It's a beginning. Definitely every one of us must cast our vote. நிச்சயமாக குவைத்ல இருந்து வந்தவர் இந்த ஆட்டோ டிரைவர் அவரை ரொம்ப பாராட்ட வேண்டும். கடமை உணர்ச்சி எல்லாத்துலயும் இருக்கணும். ஆனா ஓட் போடுறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க, as John F. Kennedy had said earlier, do not ask what the nation has done for you, ask what you have done for your nation. The tendency, especially நம்ம எல்லார்கிட்டையும் இது ஒண்ணு இருக்கு, அவன் என்ன பண்ணான், இவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன பண்ண. நம்ம முதல்ல நீ என்ன பண்ணேன்னு ஒரு விரலை இப்படி காமிக்கிறச்ச 3 விரல் நம்மளதான் நீட்டுறது. நான் என்ன பண்ணினேன், இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை ஓட் போடும், பாக்கியெல்லாம் செகண்டரி. So every one of us must cast our vote, and I am sure ஒருத்தர் சொல்றார், yes, youth, I am very inspired அப்படின்னா Mr. Ramkumar, that youth will definitely cast their vote. On the other hand, we have another gentleman who said, இப்ப எல்லாம் அவங்க வீட்டிலேயே பண்றாங்க, ஆன்லைன் ஒர்க், ஆன்லைன் எல்லாம் ஆன்லைன் ஸ்விக்கில ஆர்டர் பண்றான், வீட்டிலேயே எல்லாம் பண்றான், அவன் எவ்வளவு தூரம் வெளியில போய் என்ன பண்ணுவான்னு தெரியலன்ட்டு. மேபி ஒரு ஐடியா, 85 வயசு மேல இருக்கிறவங்க, எங்க மதர் இன் லா voted at home, போன வாரம் ஓட் போட்டாங்க. அதே மாதிரி ப்ராபப்ளி 18 வயசு 18ல இருந்து 25 வயசு இருக்கிறவங்களுக்கும் ஓட்டிங் மெஷின் வீட்லயே வந்து பண்ணினா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அவள ட்ரை பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் லொகாலிட்டியில எடுத்து. Jokes apart, I'm sure youngsters also will come forward, because this has been again an election which has been conducted by the media too. There's a lot of awareness. Last election விட இப்ப ஜாஸ்தி மீடியால எல்லாரும் இருக்காங்க, லாஸ்டி பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் அவேர்னஸ் இருக்குது. அதனால I'm sure youngsters will definitely come and vote. At least 75%. அவங்க 75% vote போட்டீங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம். So I'm very hopeful that youngsters will vote and take charge of this country, because they are definitely the future of India. Super, thank you. Please, next. அடுத்ததாக நம்ம ராம்குமார், உங்களோட ஒரு நட்சலா உங்களோட இத சொல்லுங்க. என்னோடது திருப்பியும் அதேதான் நான் சொல்றேன். ஆக்சுவலி என்னன்னா, இல்ல ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிட்டு அப்புறமா அது சொல்றேன். நீங்க வந்து குவைத்திலேருந்து வந்தவரை பத்தி சொன்னீங்க. முதல்ல ஒரு ஜெனசிஸ் பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இப்ப வெளிநாட்டில் வாழும் இந்திய பிரஜைகள் அவங்களுக்கும் ஓட்டு போடலாம். ஆனா அவங்க கிட்ட முதல் கண்டிஷன் வந்து இந்தியா வந்து ஓட்டு போடணும். ரெண்டாவது வந்து அவங்க கிட்ட எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அந்த ஐடென்டிட்டி கார்டு இருக்கணும். இது 2 இருந்தா வெளிநாடு வாழும் இந்தியர்கள், இந்திய பிரஜைகள் ஓட்டு போடலாம். யார் ஓட்டு போடக்கூடாது? ஓட்டு போடக்கூடாது யாருன்னா, யாரு குற்றம் ஏதாவது செஞ்சு அதனால குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டவர்கள் மட்டும் ஓட்டு போட முடியாது. They are banned from voting. இது வந்து எலெக்ஷன். இதுல ஒரே ஒரு சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், பட் அவங்க wherever they live, அந்த கன்சர்ன்ட் இந்தியன் எம்பசில ஓட்டு போட முடியாது. They have to come to India and vote. That's what even I heard.
ஆமா அதுதான் வந்து இது ஒரு முக்கியமான கருத்து சொல்லணும். இது அடுத்ததை பத்தி கடைசியா சம்மிங் அப்னு வரும்போது எனக்கு திருப்பி இந்த இன்றைய இளைஞர்கள் மேல மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆமா, அவங்கதான் கேம் சேஞ்சர். இப்ப வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு எலெக்ஷன்ல இருந்து மாறிட்டு வருது. இந்த எலெக்ஷன்ல வந்து கடந்த 5 வருடங்களாக இப்ப மேடம்லாம் சொன்ன மாதிரி இந்த சோசியல் மீடியாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாச்சு. டிவிலாம் யாரும் பார்க்கறதே கிடையாது. டிவியில வந்து இட் இஸ் பயாஸ்ட் ஆக்சுவலி, அதனால ஜாஸ்தி போறதே கிடையாது. இது வந்து சோசியல் மீடியால பாக்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறத பாக்குறாங்க. பிடிக்கலன்னா அது ஃபால்ஸ் நியூஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா இப்ப ஃபேக் செக்ன்றதெல்லாம் இருக்கு, நிறைய வந்திருக்கு. அதை படி பாக்குறாங்க. அதை பார்த்து இது வந்து ஃபேக், இது இருக்கு தப்பு அப்படின்ட்டு கரெக்டான நியூஸ் போறாங்க. அப்படி போய் இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. அந்த கேம் சேஞ்சர் அவங்க இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து நிறைய வித்தியாசங்களை கொண்டு வருவாங்க. நான் என்னோட பார்வை அது நான் நம்புறேன். ரெண்டாவது வந்து மேடம் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா ஒரு பொறி தட்டின மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல மேபி இதை கூட வந்து ஆட்சி செய்கிறவர்கள் இதை பத்தி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்லயே கொண்டு போய் இளைஞர்கள் வெளியில வராததுனால சத்யாஜி சொன்ன மாதிரி அவங்க வீட்லயே கொடுத்து இப்ப 85 இயர்ஸ்க்கு செய்யற மாதிரி அவங்க செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நிறைய வருது, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நிறைய வரும். ஆனா இந்த எலெக்ஷன்ல டெஃபினட்டா கேம் சேஞ்சர்ஸ் வந்து என்னோட பார்வை வந்து இளைஞர்கள். நன்றி. எப்பவுமே உங்க அப்சர்வேஷன் ஸ்மார்ட்டா இருக்கும். இந்த தடவை ஸ்மார்ட் அப்சர்வேஷன் தான். ஐயோ, நல்ல வேளை நீங்க இல்லையே பேசும்போது. ஆமா. அடுத்ததாக நமது திரு அமுதாச்சாரி அவர்கள், நீங்க உங்களோட இத வந்து ஒரு தேங்க்ஸ் அகைன். அப்போ அவர் கேட்டார் மிஸ்டர் மணிமாதவன், யங்ஸ்டர்ஸ் எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஐ மிஸ்ட் அ பாயிண்ட் ஆக்சுவலி. யங்ஸ்டர்ஸ் என்னை பொறுத்தவரை எப்படின்னாக்கா ரியலி ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லாம் வந்து கூட தேர் ஒன்லி ஈஸி கோயர்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அவங்க என்ன மெயினா பாக்குறாங்கன்னாக்கா ஒன்னு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, தே டோன்ட் வாண்ட் எனி டிஸ்டர்பன்ஸ், லா ஆர்டர் கரெக்ட், லா ஆர்டர் நல்லா இருக்கணும். செகண்ட் அவங்க பாக்குறது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். மிஸ்டர் இவர் கூட சொன்னார் ஆக்சுவலா, மிஸ்டர் ராம்குமார் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின்லாம் போறாங்க நிறைய பேர். ஸோ தே வாண்ட் குட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். மூணாவது வந்து ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க டக்குன்னு திருப்பி அனுப்புறாங்க இல்லையா. மூணாவது பாத்தீங்கன்னா எக்கனாமி, டெஃபினட்டா அவங்க வந்து அவங்களோட ஃபுல் இதுவே எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பாத்தீங்கன்னா எவ்வளவு டக்குன்னு வேலையெல்லாம் கூட சேஞ்ச் பண்றாங்க. அந்த காலத்து மாதிரி ஒரே வேலையிலே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ எவ்ரிடே அவங்களுக்கு வந்து தே வாண்ட் சேஞ்ச். அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் டக்குன்னு அவங்களுக்கு போர் அடிச்சிருது. அதே போல அதனால தான் அவங்க பாத்தீங்கன்னா கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்கவே மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட்டி பயஸ்டு ஓட்டிங்கே இருக்காது ஆக்சுவலா. அவங்க தே ஆர் ஓப்பன் டு எவ்ரி திங். அந்த மாதிரி தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸோட திங்கிங். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக் அ பாயிண்ட் ஹியர். அண்ட் நான் என்ன இந்த ஓட்டிங் பொறுத்த மட்டும் இன்னைக்கு இந்த எலெக்ஷன் எது சக்சஸ் நினைக்கிறேன்னாக்கா, we have never crossed 67%. I said last election தான் 67% போயிருக்கும், அதுக்கு முன்னாடி 66. இதுல வந்து அந்த மேடம் சொன்ன மாதிரி சேஷாத்ரி மேடம், ஹேமலதா சேஷாத்ரி மேடம் சொன்ன மாதிரி ஈவன் இஃப் we achieve 75% வச்சுக்கோங்க, another 8% increase in the voting turnout, that itself is a great achievement. ஏன்னா 90% 95% achieve பண்றது, I think it's a long way to go. Even if we achieve some 75% of voting turnout, that's a great success. நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா ஒரு ஓவரால் இன்னொரு பெரிய ஒரு ப்ராப்ளமும் இருக்கு நம்மளுடைய இதுல. அது வந்து மேபி இந்த கம்மிங் இயர்ஸ்ல அதை சரி பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேருடைய ஓட்டுகள் வந்து அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது சில இடங்கள்ல வந்து அவங்களுடைய பேர் விடுபட்டுருது, இன்னொரு இடத்துல ஆட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த இடத்துல ஆட் ஆகாம போகுது. அப்போ அவங்களுக்கு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம போற அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய ரைஸ் ஆகுது. பட் இப்ப ஆதார் கார்டு இருந்தா கூட போறோம். அதுவும் ஆதார் கார்டு சரி. Yeah, this time they have introduced that challenge vote also. அந்த 49A ஃபார்ம் வந்து பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த யாருக்கு அந்த வந்து அந்த அட்ரஸ் சேஞ்ச்னால who are all not getting the booth slip, definitely they can use the challenge vote and they can vote. இது பூத் ஸ்லிப் பெரிய இஷ்யூவா தெரியல. அது போக எலெக்ஷன் அந்த வோட்டர்ஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே பண்றப்பே சொல்றாங்க அட்ரஸ் சேஞ்ச் இருந்தா வாங்கன்னு அவங்க எலெக்ஷன் கமிஷனே சொல்றாங்களா. அது ஒரு பெரிய இஷ்யூவா தெரியல.
அது போல அமுதாச்சாரி சொன்ன மாதிரி ஒரே ஒரு சின்ன இன்டரப்ஷன் இஃப் யூ அலோவ் மீ. சாரி எம்எம்ஜி நீங்க பேசுங்க, முடிச்சிருங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்னன்னா இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். என்னோட ஓட்டு வந்து திருநெல்வேலியில இருந்தது, என்னோடதும் என்னோட ஒய்ஃபோடதும். அப்புறம் நாங்க இப்ப போன மாசத்துக்கு முதல் மாசம் போய் இங்க எலெக்ஷன் அந்த இதுக்காக ஒர்க் பண்றவங்க அந்த ஒரு ஷாப் மாதிரி இருக்கு, அங்க போனோம். போயிட்டு அவங்க கிட்ட கேட்டதும் என்னோட ஆதார் கார்டும் மெட்ராஸ் கார்டு தான் ஆதார் கார்டு இருந்தது. அதனால அவங்க கிட்ட சொன்னது, நீங்க முதல்ல உங்க ஆதார் கார்டை மாத்துங்க, இங்க இப்ப பெங்களூர் ஆதார் கார்டு இதுக்கு மாத்துங்க, அதுக்கு தேவையான எவிடன்சஸ் கொடுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு தே ஹேவ் சேஞ்ச். ஆதார் மாத்திட்டு அங்கேயே ஒரு ஸ்லிப் கொடுத்துட்டாங்க, இது வந்து உங்களுக்கு இட் வில் கம் டு யுவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பேஸ்ட் ஆன் தட் ஸ்லிப் தே ஹேவ் ஸ்டார்டட் டூயிங் எ வோட்டர்ஸ் கார்டு. வோட்டர்ஸ் கார்டு அதை வச்சு பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு வித்தின் 10 days ஐ காட் த கார்டு, வோட்டர்ஸ் கார்டு. ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டுக்கு முன்னாடி வோட்டர் கார்டு வந்துருக்கு. நிறைய பேர் பண்ற தவறு அதுதான். நம்ம ஆதார் சேஞ்ச் பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா தட் ஹஸ் பிகம் நல் அண்ட் வாய்ட். லிங்கிங் ஆஃப் ஆதார் வித் வோட்டர் ஐடிங்கிறது ஒரு நல்ல important thing. Yes, I think this is what I told Sudha Setu also. She also wanted to do it. I told her, I told Raji, எல்லாத்தையும் நான் சொல்லிருக்கேன். Actually that's a very good information. Thank you, Ramkumar ji. அடுத்ததாக நமக்கு நிறைய பேர் மாறி இருக்குல்ல, மெட்ராஸ் ஆதார் கார்டு இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே. நம்ம ரைட்லி பாயிண்டட் அவுட், நம்ம அமுதாச்சாரி சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து they focus on change by all means. Yeah, so change is inevitable. அது எம்ப்ளாய்மெண்ட்லயும் சேஞ்ச் வேணும் கேக்குறாங்க, எல்லாத்துலயும் சேஞ்ச் கேக்குறாங்க, எல்லாத்துலயுமே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சத்யநாராயணன் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து இதுவா சொல்வார். இப்ப சுருக்கமா பதிவு பண்றேன். அதாவது நான் அளிப்பதால் என்ன நன்மை. இப்ப மேடம் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போச்சு, இல்ல ஒரு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதுல வெற்றி தோல்வி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் வந்திருக்க மாட்டாரு, தோத்துருப்பாரு, வாட் எவர் இட் இஸ். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் நம்ம எம்பி யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ட ஒரு லைசன் வச்சுக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லைசன் வச்சு நம்ம தொகுதி மேம்பாட்டுக்காக இல்ல அது ஏதாவது ஒண்ணுனாக்க கண்டிப்பாக அவர்களிடம் எடுத்து கொண்டு செல்லலாம். இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம், ஒரு பென்ஷன் அப்டேஷன் கேட்கறோம், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க நாடாளுமன்றத்திலே சொல்லலாம், தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், இல்ல இந்த மாதிரி பைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட கொடுங்க, எங்களோட மெமரண்டம் கொடுங்க, ஒரு 100-200 பேர் கையெழுத்து போட்டு அந்த தொகுதி எம்பிட்ட கொடுத்து அவங்க கொடுக்க சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு இதாகுது. ஹவு தே ஆர் ஆக்சசிபிள் டு த பீப்புள், அது நமக்கு தெரியுது. ஒரு அதனால அது அடுத்த எலெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களா எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டீங்க, உங்களுக்குலாம் நான் செய்ய மாட்டேன், அது இதுன்னு சொல்லிட்டு சில பேர் அந்த மாதிரி காமிச்சாக்க தே வில் பே த பெனல்டி ஃபார் தட். டெஃபினட்டா அவங்களுக்கு முக்காவாசி அந்த பார்ட்டியே டிக்கெட் கொடுக்காது, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அருமையான உரைக்கல், அது லிட்மஸ் டெஸ்ட் எம்பிஸுக்கும் எம்எல்ஏஸ்க்கும் வாட் எவர் இட் இஸ். ஸோ நம்ம ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஒரு இதுக்கு போகும்போது, ஒரு உதவிக்கோ ஒரு இதுக்கோ போகும்போது கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் ஆர் கட்டிங் அக்ராஸ் யார் ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்க அதெல்லாம் பார்க்காம அவங்களும் பணியாற்றணும். நம்மளும் அவங்க நம்ம போட்ட கேண்டிடேட் இல்லைன்னா கூட ஒரு மரியாதை கொடுத்து, நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை கொடுத்து நம்மளும் போய் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம், கேட்கலாம். இதுல வந்து தவறு இல்லை. அது வந்து அவங்கள பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம வச்சுக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ. மிஸ்டர் அமுதாச்சாரி, நீங்க சொன்னீங்களா மிஸ்டர் சத்யநாராயணன் மாதிரி ஒரு வாக்களை திருவாக்களைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன கேட்டீங்க? இல்ல உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்களா நீங்க? இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். அடுத்ததாக நம்மளுடைய ப்ரோக்ராம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு வியூவர்ஸ் கிட்ட இருந்து சில கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. சோ நான் அவங்களை கூப்பிடுறதுனால நான் உங்களை எல்லாரையும் ஸ்டுடியோக்குள்ள இது பண்றேன். விஷுவல்ஸ் எல்லாமே போட்டீங்களா? விஷுவல்ஸ் இனிமேல் தான் வரும். இன்னும் ஒரு இது இருக்கு, பாக்கி இருக்கு. அது வந்து வியூவர் வந்து பேசும்பொழுது அப்ப அவரோடது போடுறேன். இல்ல ரொம்ப ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். இது வந்து ஏப்ரல் 19 கவுண்டிங் வரையும் போயிடாம பாத்துங்க.
ஷோ. இல்ல 26 இருக்கு எங்க கர்நாடகால. இல்ல அதாவது எப்பயுமே தேர்தல் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் எக்ஸ்பர்ட் கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கே ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருக்கு நம்மளுக்கு. மிக நன்றி. எல்லாருமே ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. மிக்க நன்றி. இப்ப இந்த கருத்துக்களை வச்சு நான் எப்படி நம்மளோட வியூவர்ஸ் அதனுடைய அவங்களுடைய எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க போறாங்க, அதை நீங்க கேட்கலாம். ராதாஜி, ஒரே ஒரு வார்த்தை கடைசியா நான் சொல்றேன். உயிர்ப்புள்ள ஒரு இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் கண்டிப்பாக ஓட்டளிப்போம். கண்டிப்பா. கரெக்ட். Thank you. Yes. Thank you all the participants. Now I will call upon Mrs. Brinda Balasubramanian. Thank you very much, ma'am. We'll be in studio, yeah. Yes. Thank you, Mrs. Hemalatha Seshadri. Thanks for your time. Yeah. And then Mr. Satyanarayanan, thank you. Mr. Amudachari, thank you very much. எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து indebted for their beautiful comments. First class இருந்துச்சு. Yeah. Now we will see. நீங்க வந்து வெளியில இருந்து பார்க்கலாம் நம்மளுடைய Brinda, நம்ம Mrs. Brinda Balasubramanian and Dr. Brinda Balasubramanian and Mr. Vadivelan from Kovilpatti. வணக்கம். வெல்கம் டாக்டர். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் திரு வடிவேலன் அவர்கள் and Mrs. Brinda Balasubramanian. The beauty of the show பாத்தீங்களா, different walk of lifeங்கிற மாதிரி various part of the India. பெங்களூர்ல இருந்து சில பேர் வந்தாங்க, சென்னையில இருந்து வந்தாங்க, புனேல இருந்து இவங்க வந்திருக்காங்க. அதே விட்டாச்சுன்னா சதர்ன் பார்ட் கோவில்பட்டியில இருந்து நம்ம வடிவேலன் வந்திருக்காரு. சோ இதுவே வந்து இந்த இந்தியாவுடைய அந்த அழகான ஒரு கல்ச்சர் பிளஸ் voting பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ப்ரோக்ராம்க்கு ஒரு ஹைலைட் மாதிரி இருக்கு. சூப்பர். மிஸ்டர் வடிவேலன் சொல்லுங்க, உங்களோட இது எப்படி இருந்தது இந்த ப்ரோக்ராம்? உங்களுக்கு இத பார்த்ததுல என்ன தோணித்து? அதாவது இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து சாதாரணமா பிரபலமான டிவி ஷோக்கள்ல தான் வரும். அந்த அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்படி இல்லை எல்லார்ட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்றது வந்து அவங்கவுங்க பார்ட்டி அவங்கவுங்க சார்ந்த இடத்துக்காக தான் பேசுவாங்க. இது எந்த விதமான இதுவும் இல்லாம இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம இசைத்தளம் அப்படிங்கிறது தான். இசைத்தளம்ங்கிறது தான் நம்ம ஸ்மியூல் பிரீசஸ் இல்லைங்களா, இந்த மடை மாற்றம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து மாறி இது வந்து அரசியல் இல்லை அப்படின்னாலும் அந்த அரசியல் விழிப்புணர்வு அதை வந்து அவ்வளவு அழகா யார் வரிசையா சொல்லணும்னாக்கா நம்ம பிரசன்டர் கோ பிரசன்டர் அது இவங்க எல்லாம் இது பண்ணி போக மிஸ்டர் அமுதாச்சாரி, திரு சத்யநாராயணன் அண்ணா, முக்கியமா வந்து அந்த காலேஜ் பிரின்சிபல் திருமதி ஹேமலதா அவங்க, சேஷாத்ரி அவர்கள் அவங்க வந்து, திரு ராம்குமார் ஐஎஃப்எஸ் அவர்கள் அவங்க, ஹேமா அவங்க எல்லாரும் வந்து இப்போ டாக்டர் பிருந்தா அவங்க வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இத வந்து ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்காக அப்படிங்கறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு சொன்ன ஒரு விஷயம் இருக்கே, என்ன சொல்றது, அது வந்து அவ்வளவு அழகா இருந்தது. எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதுல நிறைய வந்து இந்த ஒரு ஓட்டுக்காக மலை மேல ஏறி போறோம், ஒரு ஓட்டுக்காக காட்டுக்குள்ள எல்லாம் போறோம், அதெல்லாம் சொல்லி அவ்வளவுதா அந்த ஜனநாயகம் எப்படி அந்த கடமை எப்படி ஆற்றுதுங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 இந்த மாதிரி என்ன நினைக்கிறது கூட தப்போ அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அயல் நாட்டுல இருந்து வந்தவரையும் ஒரு மாதிரி டீல் பண்றீங்க, ஆட்டோல இருந்து வந்தவர் ஒருத்தரை கேக்குறீங்க, அந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து அப்படி கம்பல் பண்ணி அவ்வளவு அழகா சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முத்தாய்ப்பா வந்து நமது பாரதி பாஸ்கர் அவர்கள், உலகப்பெரும் பேச்சாளர், அவங்க வந்து அந்த தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வீஸ் அந்த சுதந்திரத்தை வந்து கண்ணீரால் காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஓட்டு போடாம இருந்துடாதுங்க அப்படிங்கறத வந்து அவ்வளவு வலியுறுத்தி சொன்ன அழகு வந்து நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. மொத்தமா சொல்லணும்னாக்கா இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போக கூடாது. அந்த ஜனநாயக கடமை வந்து கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஆற்ற வேண்டும் அப்படிங்கறது வந்து அவ்வளவு வலியுறுத்தி அந்த அவரு நம்ம ஃபவுண்டர் அவங்க சொன்னாங்க, நேர்மை, வாய்மை, தூய்மை அதையெல்லாம் சேர்த்து காக்குறது இந்த விரல் மையின் அந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து அவ்வளவு. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுனால ஒரு 10 பேர் ஓட்டு போட்டாங்கனாலும் அதே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு
இதுதான் சக்சஸ் சொல்லலாம் நம்ம. அடுத்ததாக நம்ம பிருந்தா பாலசுப்ரமணியம், நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள். First of all, kudos to the entire team. ரொம்ப அழகா present பண்ணீங்க. Of course, நம்ம founders and Radha.Venkatesan and all the participants. எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லி ரொம்ப ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி நான் ஒரு 50 வருஷமா ஓட்டு போட்டுன்னு தான் இருக்கேன். முதல்ல ஓகே ஏதோ ஓட்டு போடுவோம் வருவோம் அவ்வளவுதான், அப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணதே இல்லை எதுக்குன்னு எல்லாம். அப்புறம் அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்சம் வருஷங்களாக அனலைஸ் பண்ணி தான் போடுறோம் வச்சுக்கோ. பட் இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனர், நல்லா திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி ஓட் போட வைக்கிறது. ஸோ ட்ரூலி கமெண்டபிள். அதுவும் எல்லா ஆல் பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் நீங்க கவர் பண்ணியிருக்கீங்க. அவர் வடிவேலஞ்சி சொன்ன மாதிரி ஆட்டோ டிரைவர் டு பீப்புள் ஃப்ரம் truly and educated auto to அயல்நாடு அந்த மாதிரி. ஆமா. அப்புறம் பாமர ஜனங்கள்ல கூட இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க and also right up to the TV personality நம்ம பாரதி பாஸ்கர். So it was truly commendable, people from all walks of life. And Dr. நம்ம that is guest of honor, participant of honor சொல்லணும்னா Mrs. Hemalatha Seshadri, அவங்களோட வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணது நான் பேசுற மாதிரியே இருந்தது. அது எப்படி தெரிஞ்சது, ரெண்டு பேரும் அகாடமிஷியன்ஸ் அண்ட் சேம் வேவ் லெங்த். எக்ஸாக்ட்லி. அப்புறம் எல்லாரும் அருமையா பேசுறாங்க. எங்களுக்கு கூட அந்த ஃபீல் ஆச்சு. அப்புறம் அந்த பியூட்டிஃபுல் பாட்டு ப்ராப் எலெக்ஷன் vote ஏம் போடணுங்கிற அந்த எலெக்ஷன் பாடல், ப்ராபகண்டா பாடல், அந்த பாடலின் வரிகள் நமது மணிமாதவன் அவர்கள் உருவாக்கிய வரிகள் ரியலாவே ரொம்ப அற்புதமான வரிகள். வெரி ஆப்ட், அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. ஆமா, அந்த பாட்டு வந்து ஆட் மாதிரி வரணும்னு என்னோட ஆசை. அண்ட் தொட்டி எல்லாம் ஒலிச்சானாக்கா எல்லாருமே போய் ஓட்டு போடுவாங்க கேட்டு. அது நானும் அததான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பியூல் ப்ரீசஸ்ல அந்த பாட்டு போட போறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்டேட்டஸ்லயும் FB-லயும் அந்த பாட்டை கொஞ்சம் நாளைக்கு இந்த 19ஆம் தேதி வரைக்கும் திரும்ப திரும்ப எல்லாரும் போடணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ராம்குமார்ஜி, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூத், தே ஆர் த கேம் சேஞ்சர்ஸ் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அண்ட் நம்ம அமுதாச்சாரிஜி அலாங் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்புறம் vote, we have the right to vote, so vote to the right அப்படின்னு சொன்னார். அண்ட் எல்லாரும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் சத்யாஜி அவருடைய யூஸ்வல் ஹியூமர் பிளஸ் பாடல் எல்லாமே சேர்த்து அவர் சொன்னாது, எலெக்ஷன் டே இஸ் நாட் அ ஹாலிடே, இட் இஸ் அ ஹோலிடே. சோ இது ஒரு திருவிழா மாதிரி போய் ஓட்டு போடுங்கன்னு. இந்த வருடமும் நாங்க யூஸ்வலி we are the first, both of us, my husband and myself, we are one of the first persons to vote. நாங்க காலங்காத்தால போட்டா கூட்டத்தை அவாய்ட் பண்ணலாம். மார்னிங் வாக் முடிச்சுட்டு 7 மணிக்கு முன்னாடி அங்க ஆஜராயிருவோம். தலைவர் பக்கத்துல இருக்காரா? ஆமா. இருந்தால் எங்களுடைய வணக்கத்தை சொல்லிருங்க. சோ அது போட்டுட்டு வந்துடுவோம். இந்த வருடமும் அதேதான். எல்லோரும் அதுதான், இந்த ப்ரோக்ராம பார்த்தவங்களும் இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். சூப்பர் ப்ரோக்ராம். And kudos to all of them. Thank you. Yeah. Thank you. And the short videos எல்லாமே நல்லா இருந்தது. Everything was இன்னமும் ஒரு வீடியோ பாக்கி இருக்கு, போடுவாங்க. ஆமா, கட்டாயமாக. இதே மாதிரி அந்த வார்த்தைகளை எல்லாம் வந்து நம்ம ப்ரீசர்ஸுக்கே நிறைய இருக்காங்க இந்த மாதிரி வார்த்தைகளை மாத்தி பாடுற ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். அடுத்ததாக நம்ம வடிவேலர்ஜி வந்து ஒரு பாட்டு அதே மாதிரி மாத்தி பாடி இருக்காரு நம்ம தேர்தலுக்காக. ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல நான் வடிவேல கேட்டு அவர் உடனே இன்றைய காலையில எழுதி கொடுத்த பாடலுக்கு போட போறாங்க. ஆமா, அது வந்து இந்த ப்ரோக்ராமோடைய கடைசி ஒரு இதுவா ஆக போறது. icing on the cake. Yeah. Correct. Yeah, exactly. நல்ல ஒரு கேக்ல இருக்கிற செரி டாப் மாதிரி இருக்கும். பாருங்க. Yeah, please. Please go ahead. Yeah. வணக்கம் மக்களே.
கலர் கலரா காரு போட்டு வராங்க, அட கண்டபடி வாக்குறுதி தாராங்க. பேசி பேசி மக்கள் மனச அல்லறாங்க, இனி பொற்காலம்தான் இப்பவும் சொல்லுறாங்க. நான் தப்பா ஏதும் சொல்லல, இந்த செட்டப்ப யாரும் நம்பல, இங்க யாரும் எதையும் மாத்தல, அட யோசிச்சு குத்து சீட்டுல காந்தி நோட்ட காட்டுறான், உன்ன விலைக்கு பேசுறான். காந்தி நோட்ட காட்டுறான், உன்ன விலைக்கு பேசுறான். கலர் கலர காரு போட்டு வராங்க, அட கண்டபடி வாக்குறுதி தாராங்க. போலியாட்டா சிரிக்கிறான், புது நோட்டை விரிக்கிறான், பைக்கில் ஏத்துறான், படத்தை காட்டுறான், குவார்டர் கொடுக்கிறான், கோலா வறுக்கிறான், சோப்பு போடுறான், சுண்ணாம்படிக்கிறான், சீப்பா நினைக்கிறான், சில்லறைய கொட்டுறான். என்ன தந்த போதும் ஏமாறாதீங்க மக்களே, சொட்ட சொட்ட பேச்சில மயங்கி சொந்த புத்திய விட்டுறாதீங்க. காந்தி நோட்ட காட்டுறான், ஒன்ன விலைக்கு பேசுறான். காந்தி நோட்ட காட்டுறான், ஒன்ன விலைக்கு பேசுறான். இதுல உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது வடிவேலன். ஏன்னா இந்திய தேர்தல் கமிஷன் வந்து மிகுந்த பொருட்செலவுல நடத்திய இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இந்த பறக்கும் படை பல இடங்கள்ல கன்பிஸ்கேட் பண்றாங்க. இவ்வளவு பணம், அவ்வளவு கோல்டு, அவ்வளவு பரிசு பொருட்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வேட்பாளர்கள் வந்து பயரா இருக்கக்கூடாது. பீப்புளை வந்து நம்ம வந்து பை த பீப்புள் தான் டெமோக்ரஸியே தவிர பையிங் த பீப்புள் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த பாடல். காந்தி நோட்டை தருவாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, புத்தி யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நல்லவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அருமையான பாடல் வரிகள். உண்மையிலேயே எலெக்ஷன் கமிஷனுக்கு பாராட்டு விதமாகவே இந்த பாராட்டு இந்த பாட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் வடிவேலன். நன்றி நன்றி. வெரி நைஸ். ரொம்ப அழகான வரிகள். நம்ம வந்து ஒரு வாக்காளர்கள்ன்றவங்க வந்து நம்ம இந்திய நாட்டின் தலை எழுத்தை தீர்மானிக்க கூடியவர்கள். நம்ம தான் வந்து எஜமானர்கள். நம்ம வாக்காளர்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதனால யாரும் கட்டாயமாக வீட்டுல இருந்துடாதீங்க. நிச்சயமா எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. 19ஆம் தேதி ஏப்ரல் 19 இப்பவே கேலண்டர்ல வச்சுக்கோங்க. இங்க நம்முடைய அழைப்பின் பேர்ல வந்து அத்தனை பேருக்குமான அந்த உரையில இருந்து ஒரு சிறிய பகுதியாக நான் சொல்றேன். மிகுந்த பொருட்செலவுல மிகுந்த எஃபர்ட் எடுத்து ஸ்வெட் அண்ட் பிளட்டோட இந்திய தேர்தல் கமிஷன் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த பெரிய ஜனநாயக திருவிழா நடத்துறாங்க. அவர்களுடைய இந்த முயற்சிக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதிபலன் ஒண்ணு, ஓட்டுச்சாவடிக்கு போங்க, நேர்மையாக வாக்களிப்போம், நல்லவரை தேர்ந்தெடுப்போம், மனசாட்சிப்படி வாக்களிப்போம். இவங்க அவங்கன்னு சொல்லி இல்லாமல் இரஸ்பெக்டிவ் ஆஃப் கட்டிங் அக்ராஸ் த பார்ட்டி நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாரும் கட்டாயம் ஓட்டு போடுங்க. மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நேரம் கொஞ்சம் அதிகமாகவே நேரம் ஆயிடுது இன்னைக்கு.
யாரோடைய இதையும் நான் கட் பண்ண விரும்பல. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப அவேர்னஸ் ப்ரோக்ராம். சோ அவங்களுடைய ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டுமே எல்லாரையும் போய் சண்டடையும். இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு ஒரு 10 பேர் ஓட்டு போட்டாலும் அது நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கான ஒரு பெரிய இது சக்சஸ் நான் சொல்லுவேன். சோ மிக்க நன்றி. இதுக்கு உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடன் இன்றைக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. நந்தவனம். Thank you. Thank you. Thank you very much. மிக்க நன்றி. எல்லாரும் ரொம்ப அழகா இந்த ப்ரோக்ராம எடுத்துட்டு போனீங்க. நிறைய பேர் வந்து அழகழகான கமெண்ட்ஸ் எல்லாமா போட்டிருக்கீங்க. மிகவும் நேரம் அதிகமாக ஆனபடியால் என்னால எந்த கமெண்ட்ஸும் படிக்க முடியல. மீண்டும் இத மாதிரி ஒரு அருமையான அறிவுபூர்வமான ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் from நந்தவனம். Thank you very much.